வாருங்கள் படைப்போம். 188வது நிகழ்வில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி படைப்பாளர்கள் தங்களின் படைப்புலகத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் வளரும் எழுத்தாளர்களுக்கு பல்வேறு வகையில் வழிகாட்டியாக அமையுமாறு அமைந்திருக்கிறது. இதில் தங்களது ஆழமான எண்ணங்கள் மற்றும் சுவாரஸ்யமான கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அத்தகைய நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் வருகை தந்திருப்பதற்கு பெரும் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நெறியாளுநராக கலையரசி பாலா அவர்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறார்கள். கலையரசி பாலா அவர்களின் பெண்களின் அழகு நிலையம் நடத்தி வரும் ஒரு கவிஞர், சிறந்த வாசிப்பாளர், பல்வேறு நேர்காணல்களை இந்நிகழ்ச்சியில் திறம்பட செய்தவர். அவர் உங்களோடு இன்று கலந்துரையாடுவார். நிகழ்ச்சியின் விருந்தினர் ரமேஷ் அவர்களை வரவேற்று அவர் குறித்து ஒரு அறிமுகம் செய்வதற்காக பச்சேப்பன் கல்லூரியின் நூலகர் மீனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மீனா மீட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி. நன்றி ஹர்ஷா. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் மருத்துவர் ரமேஷ் பற்றிய சிறு குறிப்பு. 1964 பிறந்தவர். 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் அரிமா சங்கம் மாடர்ன் ஸ்டார் பள்ளியிலும் கரூர் நகராட்சி பள்ளியிலும் தமிழ் வழியில் கற்றவர். தஞ்சையிலும் மதுரையிலும் மருத்துவ படிப்பை கண் பட்ட மேற்படிப்பையும் படித்தவர். கண் படிப்பில் தங்க பதக்கம் வென்றவர். 13 வருடங்கள் அரசு பணியில் இருந்தவர். கரூரில் அரசு மருத்துவமனையில் கண் பிரிவில் 10 ஆண்டுகள் மிக சிறப்பாக சேவையாற்றியவர். கரூரில் ஆர்த்தி கண் மருத்துவமனையை 32 வருடங்களாக அனைத்து தரப்பு மக்களும் பயனுறும் வகையில் நடத்தி வருபவர். தீவிர வாசகர், இசை ஆர்வலர். 100 திருக்குறளுக்கான வாழ்வியல் விளக்கங்களோடு ஓங்கி வாழ் ஓசை இன்று ஓர் இனிய வழி என்னும் நூலை படைத்தவர். இந்நூல் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்ட பெருமைக்குரிய இளங்குமணனார், சிவக்குமார், இறையன்பு, குன்றக்குடி அழகிலார், மருத்துவர் நம்பெருமாள் சுவாமி, நாஞ்சில் நடேசன் போன்றோரின் பாராட்டை பெற்றது. பல பதிப்புகளை ஆங்கிலத்தில் ஹேண்ட் புக் ஆஃப் ஹாப்பினஸ் என்ற மொழியாக்கமும் செய்யப்பட்டது. இன்பமான வாழ்வு இவ்வளவு எளிதா என்பது இவரின் மற்றொரு படைப்பு. இளைய தலைமுறையை வழிநடத்தும் விளையையும் ஆர்வமான பேச்சாளர். இவரின் மனைவி மருத்துவர் உமா மகேஸ்வரி கண் மருத்துவர். மகன் சித்தார்த். இவரின் மனைவி உமா மகேஸ்வரி கண் மருத்துவர். மகன் சித்தார்த் மருத்துவம் படித்தவர். மகள் ஸ்வேதா மருத்துவ படித்துக் கொண்டிருப்பவர். இத்தகைய சிறப்புமிகு விருந்தினர் நம்மிடையே கலந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியே. இவரை நேர்காண செய்யவிருக்கும் கலைபாலா அவர்களை அழைக்கிறேன். கலைபாலா, வாங்க, உரையாடல ஆரம்பிக்கலாம். வாங்க கலை. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் கரு திருக்குறள். அத்தகைய திருக்குறளோடு ஒரு தொடக்கம். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயிர்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல பண்பு உடையவர்களின் தொடர்பானது படிக்க படிக்க நூலின் நயம் மேன்மேலும் இனிமை தருவது போல பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருவதாகும். சர்வதேச நட்பு தினமான இன்று நம்மோடு இலக்கியம் வழியே நட்பு பாராட்ட வந்திருக்கும் ஓங்கி வாழ ஓசையின்றி ஒரு இனிய வழி மற்றும் இன்பமான வாழ்வு இவ்வளவு எளிதா என்னும் நூலின் ஆசிரியர் டாக்டர் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கங்கள் சார். சார் சார் கேக்குதாங்க சார்? சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க சார். மியூட்ல இருக்கீங்க. கேக்குதுங்க சார். நன்றி சார். என்னோட முதல் கேள்வி, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு வார்த்தை கூட மாறாம இன்று வரை உலக மக்களால் கொண்டாடப்பட்டு வரும் திருக்குறள்ல இருந்து திருக்குறளோடு உங்கள் பயணத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? அடுத்தவர்கள் இதை பயன்படுத்தி உணரும் வகையில ஒரு தூண்டுதலா ஒரு புள்ளி இருந்திருக்கும்ல இந்த புத்தகம் வெளியிடுறதுக்காக, அந்த தூண்டுதல் பத்தி எங்களோட பகிர்ந்துக்க. ரொம்ப நல்லதுமா. முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களோட கலந்துரையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிக நன்றி பாராட்டுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த நூல் எப்படி உண்டாகுனதுங்கன்னா அது ஒரு இன்னும் திட்டமெல்லாம் எதுவும் விடல. ஏதாவது ஒண்ணு நம்ம குடும்பம் தாண்டி, தனிநபர் தாண்டி, தொழில் தாண்டி சமுதாயத்திற்கு நம்ம இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தீவிர ஆர்வத்துல ஏதோ ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு திருக்குறள் கருத்தை அப்ப ஏஆர் ரகுமான் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின தருணம். அப்ப அவரு படத்தை போட்டு ரெண்டு கையில 2 ஆஸ்கார் வச்சிருக்கிற மாதிரி போட்டு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற குறளை மேல போட்டு அதனுடைய பொருளை கீழே எழுதி அதுக்கான வாழ்வியல் விளக்கங்களை ஒரு 4-5 பாயிண்ட் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டு ஒரு சின்ன போஸ்டர் ரெடி பண்ணோம். அந்த போஸ்டர் ரெடி பண்ணி அதை சும்மா யார் படிச்சாலும் புரியுற மாதிரி அதை வந்து ஒரு 100 காப்பி எடுத்து எங்க ஊர்ல கரூர்ல ஒரு 100 இடத்துல அதை ஒட்டி வச்சோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ஏதோ ஒரு குறள் எடுக்கிறது, அதுக்கு வாழ்வியல் விளக்கங்கள் சும்மா ஒரு 5-6 புல்லட் பாயிண்ட் போட்டு எழுதுறது, கூகுள்ல இருந்து இமேஜஸ்ல அதனுடைய பிக்சர்ஸ் எடுத்து அதை கோர்க்கிறது, இது போல போஸ்டர் ரெடி பண்ற வேலையை அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருந்து 10 ஆச்சு, 10 100 போஸ்டர். இந்த 100 போஸ்டர் நம்ம இது நான் பேசுறது கேக்குதுங்களா? சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார், பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. யாரோ பேச குறுக்கீடு ஏதோ வருது. மத்தவங்களை மியூட் பண்ண தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இப்ப அந்த 100 போஸ்டர் ரெடியான உடனே அதை வந்து ஒரு நூலா போட்டா என்னன்னு ஒரு ஆர்வம் வந்து உடனே அந்த முயற்சியில இறங்கி அது கடைசியில ஒரு நூலாவே மலர்ந்தது. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். தட்ஸ் ஆல். சார், அடுத்ததா ஒரு ஒரு படைப்பாளிக்கு வந்து தன்னோட எழுத்த அச்சில் பார்க்கிற அந்த கணம் தான் அவனோட வாழ்வில் ஆனந்தமான கணம் அப்படின்னு கவிப்பேரரசையா சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்களோட எழுத்த அச்சில் பார்க்கும்போது உங்களோட மனநிலை, இந்த புத்தகத்தை என்ன மாதிரி வாசகர்கள் படித்து அதோட நற்பண்புகள் அவங்கள மாத்தி இருக்கிறதா நிறைய பகிர்ந்துட்டீங்க அந்த புத்தகத்துல. அதை பத்தி கொஞ்சம் எங்களோட சொல்லுங்க. அது உண்மையாலுமே இந்த கருத்துல மாற்றத்தே கிடையாது. ஏன்னா என்னுடைய நூல் வந்து மல்டி கலர் பிரிண்டிங் ஆர்ட் பேப்பர்ல போட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கணும், பாக்குறவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும், படிக்க தூண்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல. செலவு நிறைய ஆகும்னு தெரியும், இருந்தாலும் செலவை பத்தி அப்ப ரொம்ப பெருசா கவலைப்படாத ஒரு மனநிலை. நல்லா வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருந்தது. இது ஒரு கமர்ஷியல் வெஞ்சரா கொஞ்சம் கூட நினைக்கல. அப்புறம் என்ன பண்ணோம், அதெல்லாம் என்னுடைய மருத்துவ தொழில் முடிச்சுட்டு நைட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல உட்காந்து அங்க இருக்கிற நண்பர் ஒருத்தரை பிடிச்சு அதை வந்து டைப் செட் பண்றது, அந்த பிக்சரை எப்படி போடுறது, என்ன பிக்சரை தேடுறது, அது எப்படி ஃபாண்ட் சைஸ் என்னன்னு வைக்கிறது, இது மாதிரி என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்கறது எல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு அந்த நூல் வடிவம் கொண்டு வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நண்பன் அச்சகம்னு கரூர்ல ஒரு அருமையான அச்சகம் வச்சிருக்காரு, அவர் தான் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு. அப்ப அது அந்த அச்சுல அப்படியே அந்த பக்கம் பக்கமா வர்றதை பார்த்தப்ப உண்மையாலுமே அதுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாது. மிகவும் ஒரு அற்புதமான தருணம்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த நூல் வெளியீட்டு விழா, அது வந்து அப்துல் கலாம் ஐயா அதை வெளியிட போறாருங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு அதற்கு கிடைத்தது. அதற்கு முக்கிய காரணம் எனது ஆசான் அரவிந்த் கண் மருத்துவமனையில அது சீஃப் வந்து டாக்டர் நம்பெருமாள் சாமி ஐயா, அவர் அதுக்கு ஒத்துழைச்சாரு, உதவுனாரு. அது ஒரு அருமையான தருணம். அதுக்கப்புறம் எல்லாத்த விட முக்கியமான தருணம், நான் ஒரு முறை வந்து ஒரு ஒரு கடைக்கு போனப்ப அங்க இருக்கிற ஒரு ஊழியர் வந்து எங்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டாரு. அப்புறம் அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு உள்ள போய் ஒரு நோட் எடுத்துட்டு வந்தார். ஒரு பெரிய A4 சைஸ் உள்ள பக்கம் உள்ள நோட் எடுத்துட்டு வந்து
மனவாழ்வு பற்றி நான் எழுதியிருந்த வாழ்வியல் விளக்கங்கள், அந்த அதை அப்படியே எழுதி வச்சிருந்தாரு. அதை எழுதி வச்சுட்டு என்கிட்ட சொன்னாரு, சார் இந்த ஒரு பக்கம் என் வாழ்க்கையை மாத்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மன வாழ்க்கை ரொம்ப ஒரு சோகமா தான் இருந்துகிட்டு இருந்தேன். இத படிச்ச உடனே எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த நூல் எழுதினுடைய பர்பஸே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அன்னைக்கு ஒரு ஒரு மலர்ச்சியாக உணர்ந்தேன். இது இது பற்றிய என்னுடைய தாட்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. அடுத்தது திருக்குறளும் திரைப்பாடல்களும் அப்படின்னு உங்களோட யூடியூப் சேனல்ல நிறைய போட்டிருந்தீங்க. பார்க்கவும் கேட்கறதுக்குமே ரொம்ப அழகா இருந்தது. உம் இது வரைக்கும் திருக்குறள் கூட கம்பேர் பண்ணி இல்லறம், காதல், காமம் அப்படின்னு நிறைய பார்த்திருக்கோம். ஆனா அந்த திரை இசை பாடல்களோடு பொருத்தி இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இந்த முயற்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு திரை இசையின் மீது ஒரு மாளா காதல் உண்டு. சிறு வயதுல இருந்து ரேடியோல பாட்டு கேட்டு வளர்ந்த ஒரு ஆள் நான். அதனால திரைப்பட பாடல்கள் இப்ப அவ்வளவா கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. சிறு வயதுல நிறைய கேட்டதெல்லாம் உள்ள மண்டையில வண்டி வண்டியா இருக்கு, ஸ்டோர் ஆகி கிடக்கு. அத திருக்குறள் படிக்கிறப்ப அந்த கருத்துள்ள பாடல்கள் வர்றப்ப, ஓ இதுல இருந்துதான் சுட்டிருக்காங்க இந்த கருத்தை அப்படின்னு சொல்றப்ப, அதை ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும். அது சில பேருக்கு அது ஒரு பயன்பாடா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த மாதிரி சில வீடியோக்கள் போட்டது உண்டு. அது ஒரு பெரிய அது ஒரு ரிசர்ச் டாபிக்கே இருக்கு. ஆக்சுவலி திருக்குறள்ல இருந்து எத்தனை வடிவுல, அது திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்ல, அது கம்பராமாயணத்துல திருக்குறள், மணிமேகலையில் திருக்குறள், சீவக சிந்தாமணியில் திருக்குறள், திருக்குறள் பயன்படுத்தப்படாத இலக்கியமோ ஒரு பேச்சு வழக்கோ திருக்குறளுக்கு பிறகு வந்த காலத்துல அதனுடைய பாதிப்பு இல்லாத எதுவுமே கிடையாது. அப்ப திரைப்பட பாடல் மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்காயிருமா என்ன? அதனால அதுலயும் அதனுடைய பாதிப்புகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்து இந்த ஓவர் டேக்கிங் அப்படின்ற முந்தும் முறைமை அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பீங்க. ஓவர் டேக்கிங் அப்படின்றது சாலைக்கு மட்டும்தானா, இல்ல வாழ்க்கையிலையும் ஓவர் டேக்கிங் இருக்கு? அது குறித்த உங்களோட பார்வை பத்தி சொல்லுங்க. அதே சமயத்துல ஓவர் திங்கிங் அப்படின்றது, இது ரெண்டு பத்தியும் ஒரு மருத்துவரா எங்களோட பகிர்ந்துக்கணும். இல்ல, சாலையில நான் வந்து மிகவும் எனக்கு நம்ம ஊர் சாலை போக்குவரத்தை பார்த்தா வேதனையுறாத நாளே கிடையாது. ஏன்னா ஒரு 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 நாடு சிவிலைஸ்டா இருக்கா, ஒரு கல்ச்சர்டா மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான எளிமையான ஒரு அளவுகோல் வந்து சாலையில எப்படி பொறுப்பா வண்டி ஓட்டுறாங்கிறத வச்சு நாம் கணித்து விடலாம். சட்டம் ஒழுங்கு எவ்வளவு தூரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சாலை போக்குவரத்துல எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம். காவலர் இருந்தும் அங்க போக்குவரத்து அவ்வளவு சிறப்பா இல்லைன்னா அந்த காவலர் பணி என்பது அதுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸா போயிடுது. ரெண்டாவது, காவலர் இருக்காரோ இல்லையோ அவரவர் பொறுப்புணர்ந்து வண்டி ஓட்டாத ஒரு மக்கள் இருக்கிற ஒரு சமுதாயம் இன்னும் வளர்ச்சியற்ற சமுதாயமா தான் எனக்கு தோணுது. அந்த வகையில பாக்குறப்ப நம்ம வந்து இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் எங்கேயோ இருக்கு. ஏன்னா முதல்லையாவது ஓரளவு சாலை ஒரு டிராபிக் சென்ஸ் இருந்த மாதிரி இருக்கு. வர வர வண்டிகள் பெருகி விட்டது, ஆனா டிராபிக் சென்ஸ் சிறுத்து விட்டது. யாரு எப்படி வேணா மனசு போல வண்டி ஓட்டலாங்கிறது தான் இன்றைய முறைமையா இருக்கு. அது வந்து வண்டி ஓட்டுறதுல மட்டும் இல்ல, வாழ்க்கையை நடத்துறதுலயும் அப்படித்தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இட் கோஸ் வித்வுட் சேயிங். அப்ப ஒரு சாலையில நம்ம பயணம் போறோம்னா நம்ம எதுக்காக போறோம்? இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்காக போறோமே தவிர அந்த சாலையில போற மற்ற பயணிகளை முந்தணும், உன்னை விட நான் பெரிய ஆள்னு காட்டணும், உன் வண்டியை விட என் வண்டி இன்னும் வேகமா போகக்கூடியது, நீ 2 வீலர்ல போற, நான் 4 வீலர்ல போறேன், உன்னை விட நான் கெத்து, அல்லது நீ 4 வீலர்ல நீ ஒரு ஆவரேஜ் வண்டி வச்சிருக்க, நான் வந்து ரொம்ப ஒரு ஹைலி சொபஸ்டிகேட்டட் வண்டி வச்சிருக்கேன், நீ என் பக்கத்துல தூசு, நான் உன்னை எப்படி அழுத்தி காட்டுறேன் பாருங்கிறதெல்லாம் ஒரு நோயுற்ற மனநிலை. அப்படி இல்லாம சாலையில் போகும் அனைவரும் சமம், அவங்களுக்கான பாதையை விட்டு நாம் போக வேண்டும். இந்த லேன்ல நான் போறேன்னா இது எனக்கு சொந்தமானது, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வெட்டுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையே இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இப்ப இப்படி ஒருத்தர் போறாரு, இன்னொருத்தர் ஒரு 2 வீலர் ஒரு 4 வீலரே இப்படி நல்லா போயிட்டு இருக்காரு, ஒரு 2 வீலர் சடனா வெட்டுனாருன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் தான் அவரை விட ஸ்பீடா போறதா நினைச்சு வெட்டுறாரு.
ஆனா அவர் இதை விட ஒரு அழுத்தினாருன்னா இவரை ஒரு நிமிஷத்துல தட்டிடுவாரு. ஆனா அந்த ஒரு ஒரு ஞானமோ ஒரு விழிப்புணர்வோ இல்லாம மனசு போல வெட்டி வெட்டி போவது என்பது அபத்தம், ரொம்ப மோசமான சோகமான ஒரு விஷயம். இதை உணர்ந்து வண்டி ஓட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் வண்டி ஓட்டுறதை பார்த்து ஒரு 10 பேரு இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனநிலை. அதே மாதிரி வாழ்க்கையிலுமே எப்படி டிராபிக்ல நம்ம என்ன ஸ்பீடா போனாலும் நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவனை முந்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எது கன்வீனியன்ஸ் ஸ்பீடோ அதுல போறதுதான் ஒரு சுகமான பயணம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நமக்குன்னு ஒரு குறிக்கோள், கொள்கை, நம்ம எதுக்காக என்ன வேலை செய்யறோம், அது எதுக்காக செய்யறோம்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுல நம்ம பயணம் செய்யறதுதான் இனிமையை தவிர மத்தவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு நீ அவ்வளவு சம்பாதிக்கிறியா, உன்னை விட நான் சம்பாரிச்சு காட்டுறேன்னு நினைக்கிறதோ, மத்தவனை போட்டியா கருதுறதோ, பொறாமப்படுறதோ, அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்க நானும் அதை கட்டாயம் வாங்கணும்னு ஒரு அரிப்போட இருக்கிறதோ, இதே மாதிரி நோயுற்ற மனநிலையின் மற்றொரு வெளிப்பாடு. அவன் வாழ்க்கைய அவன் பேசல, அந்த அவனுடைய வேகத்துல சுகமா, சந்தோஷமா, இனிமையா, யாருக்கும் தொல்லை இல்லாம வாழ்வதுதான் அழகான நிலைப்பாடு. அது வண்டி பயணமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, அடிப்படை மனநிலை இதா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நல்லது நல்லது சார். அடுத்து உங்களோட புத்தகத்துல எனக்கு பிடிச்ச வரி ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது அவனை மட்டும் இல்லாம அவனை சார்ந்த சமூகத்துக்கு செய்யற பேருதவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருக்குறளை திரும்ப திரும்ப படிக்கும்போது மனசுல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எதிர்மறை சிந்தனை எனும் ஆன்டி வைரஸ் பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியான உங்க சொந்த அனுபவத்தில் திருக்குறள் செய்த மாற்றம் பற்றி சொல்லுங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் உயர்ந்த குணமும் உண்டு, நடுத்தரமான குணம் உண்டு, மிக தாழ்ந்த குணமும் உண்டு. இப்ப எல்லாரும் எப்பொழுதும் ஒரு ஞான நிலையில, மோன நிலையில, ரொம்ப நல்ல புத்தியோடவே இருக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. நம்ம நல்லா இருந்தா கூட ஏதோ ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல ஏதோ ஒரு மீடியாவில எதையோ ஒன்ன பாக்குறப்ப அந்த நிமிடமே மனம் குப்பையாகி போய் அதுல இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் குப்பையா போயிடும். அப்ப நமக்குள்ள குப்பை வருவது என்பது அன்றாட அது வந்துகிட்டு தான் இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த குப்பையை எப்படி கூட்டுறோம், அந்த இடத்தை எப்படி ஹவுஸ் கீப் பண்றோம், மனதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும். இப்ப எனக்குள்ளேயே சில சமயம் ஏதாவது ஒரு தேவையற்ற, தவறான, மோசமான, மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு குப்பை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது, இன்னுமே இருக்கு. ஆனா அப்பவெல்லாம் என்ன செய்வேன்னா கொஞ்சம் உஷாராயி எனக்கு நானே சில குறள்களை அப்படியே வண்டியில ஓட்டி பார்ப்பேன் மனசுல. இப்ப ஒரு தப்பு காரியம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம். தப்பு பண்றப்ப நீ நல்லா தான் இருப்ப. ஆனா அதோடைய சைடு எஃபெக்டை எப்படி காட்டும், அப்ப நீ என்ன ஆவ, அப்ப இந்த மூஞ்சியை எங்க வச்சுக்குவ. அதனால கொஞ்சம் உஷாரா இரு, இதுல எல்லாம் மாட்டிக்காத அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறதுக்கு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் வஞ்சப்படும் அப்படின்னு ஒரு அருமையான குறள். அதை ஒரு தடவை சொன்னாலே பாதி தீய எண்ணங்கள் ஓடி போயிடும். அடுத்தது, நீ என்ன வேணா தப்பு பண்ண, கடைசியில நீ தப்பு காரியம் எல்லாம் முடிஞ்சாலும் உன் மனசாட்சி உன்னை கண்டிப்பா உறுத்த போகுது. அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்ப நீ கண்டிப்பா இதை ஏண்டா செஞ்சன்னு வருத்தத்தான் பட போற. தன்னெஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஐயன். இந்த மாதிரி குறள்களை ஒன்னு ரெண்டு இல்ல, வரிசையா ஒரு 10-15 இருக்கு, சரவெடி மாதிரி வரும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னு சொன்னாலே அந்த மனசுல அது கொஞ்சம் எட்டி பார்த்தாலே அந்த அழுக்குகள் எல்லாம் களையப்பட்டு அந்த இருள் எல்லாம் விலகி அந்த வெளிச்சம் உள்ள பாயிரப்ப மனுஷனுடைய அந்த கெட்ட புத்தியில எங்கேயோ போய் அவன் ஒரு நல்ல மேம்பாடான மனநிலைக்கு எளிமையா வந்து விட முடியும். அப்ப நம்மை நாம் தேவையற்ற மோசமான சிந்தனைகளிலிருந்து ஒரு வேலி போல, ஒரு ஆன்டி வைரஸ் போல நம்மை காத்துக்கொள்ள முடியும். இது என் வாழ்க்கையில ஒரு முறை இருமுறை இல்ல, பல முறை நான் அனுபவித்த உண்மை இது.
சூப்பர் சார். அடுத்தது சார், இது ஒரு கேள்வின்றத விட என்னோட மனக்குழப்பம்னே சொல்லலாம். நீங்க ஒரு பள்ளியில மாணவர்கள் முன்னாடி பேசும்போது, இங்க அழகு என்பது சிரித்துக் கொண்டிருக்கும் அத்தனை முகத்திலும் இருப்பதாகவும் அதை எப்பவுமே தக்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதை படிக்கும்போது எனக்குள்ள ஒண்ணு தோணுச்சு. அதாவது சிரிக்க வைப்பவர்களை விட காயப்படுத்துறவங்க தான் உடலாலையும் மனதாலையும் ஆரோக்கியமா இருப்பதா என்னோட கருத்து. அது மாதிரி ஆட்கள் அடுத்தவங்க குளத்துல கல்லெறிஞ்சு தன்னோட குலத்தை பத்திரமா வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறதா நினைக்கிறேன். இப்படிப்பட்டவங்களை எப்படி நம்ம கையாளுறது? அது அவர்களது மன முதிர்ச்சியின் தான் காட்டுது. நிறைய பேருக்கு தன்னை பற்றி பெருமிதமாக சொல்வதற்கு ஏதும் இல்லைன்னா மற்றவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலம் தாங்கள் பெரிய ஆள்னு தனக்குத்தானே நிரூபிக்கிறதுக்கும் மற்றவங்ககிட்ட காட்டிக்கிறதுக்கும் பிறரை சிறுமைப்படுத்துவது என்பதை அவர்கள் ஒரு இயல்பாவே வச்சிருக்கிறாங்க. இத இப்ப உங்களுடைய பர்மிஷன் இல்லாம உங்களை யாரும் தாழ்த்த முடியாது. அந்த ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை பத்தி ஒரு மோசமா கமெண்ட் ஒருத்தர் சொன்னா கூட அதுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும், அதுக்காக ஏன் அன்னைக்கு நாள் பூரா அதை டிப்ரெஸ் ஆயிருக்கணும், அது அவரோட கருத்து, என்னோட கருத்து இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை இருக்கிறப்ப, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் நமக்குள்ள பலமா இருக்கிறப்ப மற்றவர்களது தாக்குதலில் இருந்து நாம் எளிமையாக மீண்டு வர முடியும். அதனால இந்த செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தங்களை தப்பா சொல்லிட்டா ஒரு நாள் அல்ல, ஒரு மாசமே அவங்க மூட் அவுட் ஆகி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் அது மேட்டர். தேங்க்யூ சார். சார், அடுத்து ஒரு மனிதன் விழிப்படைவதற்கும் விழிப்புணர்வு அடைவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படி விழிப்புணர்வு அடைவதற்காக நிறைய குறும் அட்டைப்படங்கள்ல உங்களோட தொழில் வெற்றியின் ரகசியம், விழிப்படைந்த ஒரு மனிதன் நிலைப்பாடு, இனிமையான மனவாழ்வின் ரகசியம், இது மாதிரி நிறைய இருக்கும். இதுல டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி 5 சீக்ரெட் சொல்லியிருப்பீங்க. அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க. தாராளமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே பேன் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு லைஃப் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம ஏகப்பட்டது செய்ய நினைக்கிறோம், ஆனா எல்லாம் செய்யறதுக்கான கால அவகாசம் அங்க இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், காலமே அங்க குறைவு, செய்ய வேண்டிய வேலை அதிகம், உருப்படியா செய்ய வேண்டிய வேலை அதிகம். அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு வெட்டி வேலையைத்தான் நம்ம முதன்மையா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததுனாலே மனுஷனுடைய டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்ப ஒரு பிளானே இல்லாம ஒருத்தர் திட்டமிடாமல் வாழ்க்கையை நடத்தினா டைம் அது எங்க போகுதுன்னே தெரியாது, அது பாட்டுக்கு போயிடும். எல்லாருக்கும் அதே டைம் தான் இருக்கு. ஆனா சில பேர் எங்கேயோ போயிடுறாங்க, சில பேர் பாதாளத்திலே இருக்கிறான்னா நேர நிர்வாகம் அவனுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை ஒரு 5 பாயிண்டா நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல, இதுதான் உண்மை. உலகத்துல உள்ள எல்லா டைம் மேனேஜ்மெண்ட் லிட்ரேச்சர்லயும் இந்த 5 பாயிண்ட் தான் வெவ்வேறு வகையா சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, பிளான் யுவர் டேங்க, திட்டமிடு. நாளைக்கு என்னென்ன செய்ய போறோங்கிறத முதல் நாள் நைட்டே ஒரு தெளிவா லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. அப்ப நைட்டே நீங்க தூங்குறப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல அது வேலை பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து இதை செய்யலாங்கிறதுலாம் ஒரு பிளான் உருவாகும். அடுத்தது ப்ரையாரிட்டைஸ். 5 P சொல்லியிருப்போம். ஒன்னு பிளான் யுவர் டே, ரெண்டாவது ப்ரையாரிட்டைஸ். எந்த வேலை முக்கியமோ அதை ஃபர்ஸ்ட் செய்யாம ஒரு வெட்டி வேலையை எடுத்து செய்யக்கூடாது. தூங்கற்க தூங்கிற் சேர்ப்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினைன்னு ஒரு திருக்குறள் இதைத்தான் சொல்லுது. முதல்ல செய்ய வேண்டிய வேலையை முதல்ல செய்ய. அதைத்தான் ஸ்டீஃபன் கோவே ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புஸ்தகமா போட்டிருக்காரு. அப்ப எது ரொம்ப டாப் ஒர்க்கு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை முதல்ல முடிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டர் வரிசையா, இன்னைக்கு 5 வேலைன்னா 5 வேலை, 3 வேலைன்னா 3 வேலை, இது முத்தான 3 வேலை செய்யணுங்கிறத அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வேலைன்னு ஆரம்பிச்சா அதுல உள்ள போனா வெளியே இடி பாம் விழுந்தா கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த வேலையில மூழ்கி போய் அதை அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் கண்டினியூஸா ஒருத்தன் செஞ்சான்னா
வேலையும் சுழுவா முடிஞ்சிடும், அவனுக்கு செய்யற கஷ்டமே தெரியாது, நிறைய நேரம் செய்ய வேண்டிய வேலையை கொஞ்ச நேரத்திலேயே அழகாவும் செய்யலாம், ரொம்ப ஒரு குவாலிட்டியோட செய்யலாம். நிறைய பேர் ஒரு சிம்பிள் வேலையை ஜவ்வா இழுக்கிறப்ப குவாலிட்டியும் போயிடும். அதே பரபரன்னு செய்யறப்ப நேரம் மிச்சப்படும், குவாலிட்டி இருக்கும். அப்ப அந்த பிளஞ்ச் இன்டு த ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம். அடுத்தது புஷ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அடுத்த பி, டிவி பாக்குறது, செல்போன்ல 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்பை திறக்கிறது, ஒரு கமெண்ட் ஒண்ணு தட்டி விடுறது, அந்த கமெண்ட்டுக்கு பதில் கமெண்ட் இன்னொருத்தர் போடுவாரு, அது சாதகமா வந்தா ஜில் ஆகிறது, அவன் எவனாவது ஒருத்தர் ரொம்ப அதுக்கு குதர்க்கமா ஒரு பதில் போட்டா கொதிச்சு போறது, அவனுக்கு இன்னும் நம்ம இன்னொரு குதர்க்கமான ஒரு பதில போடுறது, அதுக்கு என்ன பதில் வந்துச்சுன்னு பாக்குறது, இப்படியே பொழப்பே போயிடுது. அப்ப வேலைன்னு எடுத்துக்கிட்டா வேலையில போக்கஸ் பண்ணணும், மத்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அது முடியற வரைக்கும் வரக்கூடாது. வெட்டி போனு, வெட்டி செல்போன், சோசியல் மீடியா அல்லது அரட்டை எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணா ரொம்ப மேனேஜ் பண்ணலாம். எல்லாத்த விட முக்கியம் பீரியாடிக்கலி ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு கடைசி பாயிண்ட் சொல்லியிருக்கோம். மிஷின் மாதிரி வேலை செய்யாதீங்க, உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க, நேர்வழியில என்னென்ன இன்பங்கள் கொட்டி கிடக்குதோ அதையும் பட்டியலிட்டு அதெல்லாம் அனுபவிங்க, நல்லா தூங்குங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க, நண்பர்களோட உரையாடுங்க, ஒத்த கருத்து உள்ளவங்களோட இது மாதிரி பேசுங்க, பழகுங்க, இனிமையான மன வாழ்க்கை சிறப்பா வாழுங்க, குழந்தை குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பேஷன் எது, உங்களுக்கு ரெக்ரியேஷன் ஏதோ அதுல கொஞ்சம் டீப்பா போங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றப்ப அவனது தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாத்தையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஒரு ஓவரால் 360 டிகிரி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 வைட்டல். தேங்க்யூ சார். வாழ்க்கையில இலக்கியம் தாண்டி சோசியல் மீடியால பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோம். இந்த சூழ்நிலையில ஒரு யூடியூப் சேனல் வழியா திருக்குறளை எந்த அளவு மக்களை சென்றடைந்ததா நினைக்கிறீங்க? அது குறித்து எதிர்ப்பு ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? அது குறித்து எதிர்ப்பு அல்லது எதிர்பார்ப்பு ரெண்டுகளுமே இருந்து கண்டிப்பா எல்லாமே இருக்கத்தானே செய்யும். ஃபார்ச்சுனேட்லி எதிர்ப்பை விட பாராட்டுகள் நிறைய வந்திருக்கு. அது என்னை ஆக்கமும் ஊக்கமும் கொள்ள செய்திருக்கு. அதாவது 133 நாள்ல 133 குறளை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல அதற்கான விளக்கம், பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை பத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, திருக்குறளே 2 வரியில சொல்லிட்டு போயிருக்காரு, 1.5 அடியில. அத நம்ம விளக்குறோம்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் விளக்கணும்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போட்டு பார்த்தேன், அதுக்கும் பாதி பேர் 1 நிமிஷத்தோட வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்தப்பதான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் சில மகானுபாவங்கள் 10 செகண்ட்ல வெளியே போறவங்களும் உண்டு. பட் அதை பத்தி நம்ம கண்டுக்க முடியாது. ஆனால் 1 நிமிடத்துக்குள் சொல்ல முடிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால வளவளன்னு பேசுறதெல்லாம் குறைஞ்சு போய் சொல்ல வந்ததை நறுக்கு தெரித்தால் போல் சொல்லும் ஒரு கலையை எனக்கு இந்த முறைமை ஓரளவு கற்றுக் கொடுத்தது என்று நம்புகிறேன். ஆடுதான் எல்லாத்த விட இது ஊருக்கு உபதேசம்ங்கிறதே கிடையாது. எனக்கு நான் சொல்லிக் கொள்வதை என் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அது என்னை நான் ஒரு குறள் போஸ்ட் பண்ணணும்னா அன்று ஒரு நாள் முழுவதும் அந்த மனநிலையிலே நான் தொடர்ந்து நீடிக்க அது எனக்கு உதவுகிறது. இது ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம்னே வச்சுக்கலாம். அப்ப நான் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில இருக்கிறேன். ஏதோ ஒரு உருப்படியான காரியம் பண்ணுறதுதான் எனக்கு நானே கொஞ்சம் பெருமிதமா நான் நினைச்சுக்கிறேன். இதுல ஒரு 1000த்துல ஒரு 2 பேருக்காவது அவர்கள் சிந்தனை போக்கை மாற்றி இருக்கிறது என்பதையும் நான் உணரும் பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சி இருப்பது உண்மைதான். தேங்க்யூ சார். சார், வாழ்க்கை குறித்த பார்வை ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்த மாதிரி மாறுபடும். கடந்த காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி நினைத்து கவலைப்படுறதுக்குன்னு சில விகித அடிப்படை சொல்லியிருப்பீங்க ஒரு வீடியோல. அதை பத்தி எங்களோட பகிர்ந்துட்டேன். இது ரொம்ப மோஸ்ட் வைட்டல் கொஸ்டின் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு
மனுஷன் கவலைப்படுறான் அல்லது அச்சப்படுறான், ஆசைப்படுறான், எல்லாமே எதை எடுத்துக்கிட்டாலும் அது நிகழ்காலத்துல அவன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, என் மனசு அமைதியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நான் கடந்த காலத்தை பத்தியும் யோசிக்கல, வருங்காலத்தை பத்தியும் நான் யோசிக்கல. நான் 100% நிகழ்காலத்துல தான் இருக்கிறேன். இப்ப இத உன்னிப்பா கேட்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இதே மனநிலையில தான் இருப்பாருங்கிறதும் உறுதியாக நான் நம்புகிறேன். அப்படித்தான் இருக்க முடியும். இது போலத்தான் நம்ம ஒரு சினிமா போறோம்னா ஏன் போறோம்னா, அந்த சினிமா அப்படியே நம்மளை ஈர்த்து அந்த நிகழ்காலத்துல நிறுத்துது. அப்ப கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ அங்க சிந்தனை இல்லாத ஒரே காரணத்தினால அந்த நிகழ்காலத்துல நிற்கும் பொழுது மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறான். இதத்தான் ஒரு திரைப்பட பாடல் ஒரு 3 நிமிடத்தில் அந்த மாயத்தை நிகழ்த்துகிறது. அந்த இசை கோர்வை, இந்த இசை கலைஞருடைய வெளிப்பாடு, பாடகரது குரல் வளம், அதனுடைய கருத்து எல்லாம் ஒருத்தனை மயக்கி அப்படியே அந்த நிகழ்காலத்தை அவனை கொஞ்ச நேரம் நிறுத்துது. ஒரு வெளி இடத்துக்கு போறோம், அந்த இயற்கை காட்சியை பார்க்கிறோம், சிந்தனையே நின்று போய் அதோட ஒன்றி போகிறோம். படிக்கிறப்ப அதே தான் நிகழ்கிறது. அப்ப ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆகச் சிறந்த கலை, வாழ்க்கை முறை என்னவென்றால் நிகழ்காலத்தில் நிற்பதுதான். இத ஒன்ன கத்துக்கிட்டான்னா அவன் எல்லாம் கத்துக்கிட்டதா அர்த்தம். அப்ப கடந்த காலம்னு ஒண்ணு இல்லையா, எதிர்காலம்னு ஒண்ணு இல்லையா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய்யா என்றால் அது பொய் கிடையாது. கடந்த காலத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள். நிறைய தப்பு பண்ணியிருப்போம், சொதப்பி இருப்போம். இனிமேல் இப்படி பண்ணுனா இதேதான் நடக்கும், இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு கடந்த காலம் ஒரு பாடம். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு ஒரு குறள் இருக்கு, அருமையான குறள். தப்பே பண்ணிட்டனாலும் அதை பத்தி இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துக்க. அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு புலம்பாத அப்படின்னு தான் ஐயனே சொல்றாரு. அப்ப கடந்த காலத்து வாழ்க்கை நமக்கு படிப்பினையே தவிர அதுக்குள்ள போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட மூடத்தனம் எதுவும் இல்லை. புலம்புவதனால் ஆபத்து போவதும் எதுவும் இல்லை. அதனால கடந்த காலத்தை விட்டுருவோம். யாரோ எப்போ நம்மளை தப்பா நடத்துனாங்க, அதை இன்னைக்கு நினைச்சு கொதிச்சு போய் தூக்கம் இல்லாம தவிக்கிறது எந்த வகையில புத்திசாலித்தனம்? அது போனது போயிடுச்சு, விட்டுற வேண்டிதான். வருங்காலம் என்பது கண்டிப்பாக முக்கியம். அதுக்கான திட்டமிடணும், அதுக்கான நிறைய ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் பிளான் பண்ணணும். ஆனா வருங்காலத்துல வாழக்கூடாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஒரு டூர் போறோம், இல்ல அடுத்த மாசம் டூர் போறோம்னா பையன் அடுத்த மாசம் டூர்ல இன்னைக்கே டூர் போக ஆரம்பிச்சிடறான். மனசளவுல நம்ம அங்க போய் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவங்களோட போவோம், அங்க போய் சிரிப்போம். இதெல்லாம் இப்பயே எதுக்கு பிளான் பண்ற? டூர் போறேன்னு மட்டும் பிளான் பண்ணு, சாமானத்தை எடுத்து வை, அங்க போய் சந்தோஷமா இருக்கிறத இரு. அதை விட்டுட்டு இங்கேயே அதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற சந்தோஷத்தை தொலைக்க கூடாது. அப்ப எங்க இருக்கிறோமோ அங்க மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கிட்டா அவன் டூர் போன இடத்துலயும் மகிழ்ச்சியா இருப்பான், டூர் போகலைனாலும் மகிழ்ச்சியா இருப்பான். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை சித்தாந்தம். அப்ப எதிர்காலத்துக்கு திட்டமிடுறது தப்பு இல்ல, கடந்த காலத்துல பாடம் கத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா நாம் வாழ வேண்டியது நிகழ்காலத்துலதான் வாழணும். அதுக்கு திட்டமிட்டதை தானே செய்ய போறோம், செய்யறப்ப அதை முழுமையா செய்ய வேண்டியதானே. அப்போ எப்ப பார்த்தாலும் நம்ம நிகழ்காலத்தை எப்படி எடுத்து கருதுறோம்னா, இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்ய போறோமோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர இந்த நிமிடத்திற்கு முக்கியத்துவம் எவனும் கொடுப்பதே இல்லை. ஒரு சாலையில பயணம் போறான்னா எதுக்கு போறோம்னா இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் போறோம். ஆனா மனம் பூரா அங்க போய் அவனை பாக்குற வரைக்கும் நான் எதையும் என்ஜாய் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தா அந்த சாலையில போறப்போ ஒரு குழந்தை எதிரில் வரலாம், அழகா சிரிச்சுக்கிட்டு வரலாம், அதை ரசிக்க நம்ம மறந்துடுறோம். கொடைக்கானலுக்கு போய் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டிராவல் பண்ற ஒருத்தன் கொடைக்கானலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இயற்கை காட்சியை ரசிப்பேன், அது வரைக்கும் கண்ணாடி ஜன்னல கருப்பு கண்ணாடி போட்டு ஒட்டிக்கிட்டு எங்கேயும் பார்க்க மாட்டேன்னு இருந்தா எவ்வளவு மூடத்தனம். போற வழியில அத்தனை சந்தோஷம் இருக்கு, அங்கங்க நிறுத்தி அங்கங்க அந்த பள்ளத்தாக்குகள், மலைகள், அருவிகள் எது ஏற்பட்டாலும் அதை பார்த்துட்டு போறது தானே நல்ல பயணம். அப்ப பயணம் என்பது முடிவில் இல்ல, பாதையில தான் இருக்கு. ஹாப்பினஸ் இஸ் நாட் அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி, இட்ஸ் அலாங் த ஜேர்னி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நிகழ்காலத்தில் நிற்றல்.
கடந்த காலத்தை பத்தி யோசிங்க, அதுக்கு வேணா ஒரு 5% 10% வச்சுக்கோங்க. எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுங்க, அதுக்கும் ஒரு 5-10% வச்சுக்கோங்க. ஆனா வாழ வேண்டியது நிகழ்காலத்துல, அதுக்கு 90% அதுக்கு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன விகிதாச்சாரம். மகிழ்ச்சி சார். சார், சமகாலத்துல பார்த்தோம்னா என்னோட பார்வையில ஆன்மீகம் அப்படின்றது பக்தியை விட பயத்தை தர்றது மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சமய போதையிலும் சிக்காமல் வரட்டு வழிபாட்டு முறையில் மாட்டிக்கொள்ளாத ஒரு ஆன்மீகத்தை திருக்குறள் வழங்கி இருப்பதா சொல்லியிருப்பீங்க. இந்த கால சூழல்ல ஆன்மீகம் பத்தி உங்க கருத்து என்ன? ஆன்மீகம் மாதிரி ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா மதங்கள், மார்க்கங்கள், நல்லவர்கள், ஞானிகள் எல்லாம் வழிகாட்டல்கள் வண்டி வண்டியா கிடக்கு. ஆனா அதனுடைய சாராம்சம், அதனுடைய ஜூஸ், எசன்ஸ், அத யாரும் உணர்ந்ததா தெரியல. இவங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த சக்கையத்தான் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழிபாட்டு முறைகள், அந்த பழக்க வழக்கங்கள், சமய சின்னங்கள், அந்த ஆடைகள், அந்த வண்ணங்கள், வழிபாட்டு தலங்கள், இதெல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா அப்புறம் இதுல போட்டி பொறாம வேற. என்னோடதுதான் பெஸ்ட், உன்னோடதுதான் பெஸ்ட், எங்களதுதான் உண்மையான வே, இதுதான் ஒரே வழி, இதுதான் ஒரே கடவுள், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். ஆனா எல்லா மதங்கள், மார்க்கங்களுடைய அடிப்படை ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, திருக்குறள்ல ஒரே வரியில சொல்லிட்டு போறாரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசுல தூய்மையா இருக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப தப்பான எண்ணங்கள் எனக்கு கூட வருதுன்னு நான் சொன்னேன், அப்ப நீ என்ன பெரிய ஆள் நீங்க கேட்கலாம். எது வேணா வரட்டும், வந்தது வந்த சூடு தெரியாமல் போயிட்டு இருக்கோம். உப்ப வந்தா உடனே கூட்டி தள்ளு, அருவி மாதிரி ஓடிக்கிட்டே இரு, நதி மாதிரி ஓடிக்கொண்டே இரு, அதுல எந்த குப்பையும் தங்காது. அது போல மனசுல எந்த அழுக்கும் தேங்காமல், ஒரு யாரை பார்த்தும் பொறாமப்படாம, போட்டி இல்லாம, நமக்கு நாமே மலர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் நிறைவாக வாழ்ந்து கொண்டு நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். இத விட்டுட்டு உள்ள அத்தனை போட்டி, பொறாம, லஸ்ட், காமம், முறையற்ற காமம், நெறியற்ற காமம், நம்பினவனை ஏமாற்றி செய்யக்கூடிய அத்தனை ஒரு தப்பான விஷயம், தவறான வழியில் பொருள் ஈட்டல், நம்பி வந்த கஸ்டமரை பயங்கரமா மோசம் பண்றது, எல்லா தொழிலையும் அவனுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் கொடுக்காம இருக்கிறது, தேவையில்லாத வெட்டி செலவை இழுத்து விடுறது, இது மாதிரி ஏகப்பட்ட தைடு தத்தங்கள் நடைமுறை வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு மட்டும் சிறப்பா போய் அந்தந்த நேரத்துல அந்தந்த உடைகள் அணிந்து அங்க போய் அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்றது என்ன வகையில ஆன்மீகம் நம்ம எடுத்துக்கிறது? இதெல்லாம் போலி ஆன்மீகம் தானே. அதை விட்டுட்டு உண்மையான ஆன்மீகம்னா தனக்குத்தானே ஒளியாய் இருத்தல். அந்த மனசுல உள்ள அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் மனசுங்கிறதே இல்லாம அமைதியாகி கலை சார் லெஃப்ட் ஆயிட்டாங்களா? இல்ல, வெளியே போயிட்டு இருக்காரு. அச்சா, ஏதோ கால் ஏதோ வந்தது, அது கட் பண்ண மாதிரி இருக்கு. வெளியில Okay. போயிட்டு மறுபடியும் இணைவார். வெயிட் பண்ணுவோம். வந்துட்டாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. கேக்குது சார். அப்ப நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு காலையில எந்திரிச்சு காலை கடன்கள் முடித்து ஒரு மேட் எடுத்து போட்டு உக்காந்து ஒரு சமணங்கால் போட்டு கையை அப்படி அமைதியா வச்சுக்கிட்டு சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிந்தனையற்ற ஒரு இடத்துக்கு போறது ஒரு மெடிடேஷன் சொல்லுவோம். அந்த மெடிடேஷன் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மனதுல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் குறைந்து 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 ஒரு கட்டத்துல எண்ணம் இல்லாத ஒரு நிலைக்கு போறப்ப அங்க அதை விட ஒரு பேரானந்தம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அதையும் இதையும் செஞ்சு ஆனந்தமா இருக்கணும்,
சும்மா கைய கால கட்டி உக்காந்தாலே இவ்வளவு ஆனந்தமா இருக்குதே அப்படிங்கிறத சாம்பிள் காட்டுற ஒரு விஷயம்தான் அந்த மெடிடேஷன், தியானம். இந்த தியானத்தில் உள்ள மனநிலையில் மட்டுமே அந்த வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் அதுதான் ஆன்மீகம். இதுக்கு நம்ம வெளியே போய் இங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஊர் ஊரா போய் சுத்த வேண்டியது இல்லை. குருமார்கள் மாத்தி குருமார்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாம் ஒளியாய் இருப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் ஒரு அல்டிமேட் ஜேர்னி. அது தனக்குள்ள போறதுக்கு நம்ம எங்க வெளியே சுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சிறிய புரிதல். மகிழ்ச்சி சார். சார், அடுத்ததா மன வாழ்க்கை குறித்த புரிதல் இந்த காலகட்டத்துல மிகவும் குறைவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இது இது மன வாழ்க்கைங்கிறது ஒரு மனுஷனுக்கு அங்கதான் நிறைய பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. நிறைய காம்ப்ரமைஸ் நடக்குது. நிறைய பேரோட மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாகவும் இனிமையாகவும் நிறைவாகவும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்கு காரணம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற புரிதலே இல்லாம தான் பல பேர் பண்ணிக்கிறாங்க. ஊர்ல உள்ள எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, அதனால நானும் பண்ணிக்கிறேன். எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறாங்க, நானும் பெத்துக்கிறேன். அது மாதிரி ஒரு நிலைப்பாடுலதான், ஒரு ஆட்டு மந்தை போலதான் நம்ம இருக்கிறோமே தவிர, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, இதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கிரைட்டீரியா ஃபார் மேரேஜ் அப்படிங்கிற புரிதல் பெரியவர்களுக்கு இன்னும் இல்லை. அவங்க எங்க கல்யாணம் பண்ணா நமக்கு மரியாதை, நம்ம ஜாதிக்குள்ள பண்ணாதான் நமக்கு மரியாதை, இந்த ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஈக்குவலா இருந்தா தான் மரியாதை, கல்யாணத்தை ரொம்ப படோடாபமா ரொம்ப டாம்பிகமா பண்ணாதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம். அதே மாதிரி மனவாழ்வில் நுழைந்தவர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்வதில் இருக்கும் கவனம் உண்மையாலும் மகிழ்ச்சியா இருக்கிறதுல இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. எங்கேயாவது போனா உடனே செல்ஃபி எடுத்து அதை போடுறது, பெருமை அடிக்கிறது, இதுலதான் அவங்க கவனம் இருக்கே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஈடுபாட்டோட அரவணைப்பா பேசிக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, அந்த தருணங்கள் தான் மனவாழ்வில் முக்கியம். இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு, ஏமாற்றங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறதுனால, உன்னை நம்பி நான் இல்ல, என்ன நம்பி நீ இல்ல, கிளம்பு அப்படின்னா டிவோர்ஸ் ரேட்டும் கண்ணாபின்னான்னு பெருகிட்டு இருக்கு. இது ஒரு அவலமான நிலைமை. அல்லது ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பொருத்தமே இல்லை, பிடிக்கவும் இல்லை, ஆனா என்ன பண்றது, குழந்தைங்க வந்துருச்சு, இப்படியே ஓட்ட வேண்டியதா வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அப்படியே அத ஒரு சகிப்போட ஒரு மெஷின் மாதிரி மெக்கானிக்கலா வாழ்க்கையை நடத்துறவங்க நிறைய பேரு. இன்னும் சில பேரு வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை, நிழல் வாழ்க்கை வாழ்றாங்க. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியே போனா அவரோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இல்லை, அது ஒரு இருட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லாம கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி, சண்டை வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள பேசி ஒருத்தர் ஓரளவாவது புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா, அது பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா, இன்டலெக்சுவலா, எல்லா வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுக்கறது தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை. அவங்க ரெண்டு பேரும் இனிமையா வாழ்ந்தா அந்த குழந்தைகள் மலர்ச்சியா வாழும். நிறைய வீடுகள்ல கணவன் மனைவி ஒரு எலியும் பூனையுமா இருந்துகிட்டு ஒரு கோல்டு வார், ஒருத்தருக்கு ஒருத்தர் உருண்டு இருந்துகிட்டா அந்த வீட்டிலேயே ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸ் தான் இருக்கும். அதுல மிகவும் பாதிக்கப்படுவது அவர்களது குழந்தைகள் தான். நாளைக்கு அவங்களும் பெரியவங்களாங்களாம், இதைத்தான் அவங்களும் வித்தவுட் தேர் நாலேஜ் தே ஆர் கோயிங் டு ரிப்பீட். அதனால ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கைக்கு நமது குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா, ரோல் மாடலா இருப்பதுதான் மனவாழ்வின் நோக்கம், லட்சியம். மகிழ்ச்சி சார். சார், இறுதியா கேள்வி. தவறான வழிகள் கொடுக்கும் இன்பமும் அதன் விளைவும், அப்படி ஒரு இன்பமான வாழ்வு இவ்வளவு எளிதான்ற புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பீங்க. அது பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. அதாவது மனுஷனுடைய அடிப்படை தேவை இன்பம். அது டிஃபால்ட்டா அவன் இன்பத்தை தேடித்தான் ஓடுறான். அதுக்கு என்ன காரணம்னு ஆன்மீகவாதிகள் சொல்றாங்கன்னா, நீ இயல்பிலேயே இன்பமானவன்ப்பா,
அதனால உன்னுடைய வீட்டை தேடி நீ ஓடுவது என்பது இயற்கையானது. எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்குதானே செய்யுது. அது வந்து பை டிஃபால்ட்டா எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க எங்க போனாலும் அந்த இன்பம் கிடைக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்கு. ஒரு பொருள் மேல் நம்ம ஆசைப்படுறோம். ஏதோ ஒரு பொருள், அது உணவுப் பொருளா இருக்கட்டும், அல்லது ஒரு உடல் சார்ந்த இன்பமா இருக்கட்டும். ஒரு ஆசை என்பது மனதில் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு நிம்மதி போயிருது. அந்த ஆசைங்கிறது அவனை ஓயாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேக்குது. இப்ப அவன் அந்த ஆசைய போய் அனுபவிக்கிறப்ப கண்டிப்பா அவன் மகிழ்ச்சியா இருக்கான். அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் அவன் நிகழ்காலத்தில் முழுவதுமாக அந்த சுவையில் முழு மனதும் ஈடுபட்டு மனசே இல்லாம அந்த சுவையாகவே அவன் மாறி போவதுதான் அவன் மகிழ்ச்சிக்கான காரணம். அப்ப அந்த அந்த சுவையை அவன் வந்து என்ன நினைச்சுக்கிறான், இந்த சுவை ஏன் வந்தது அப்படின்னா அந்த முழுமையாக நிகழ்காலத்தில் இருந்ததால் வந்ததுங்கிறத அவன் மறந்து போய் அந்த விஷயத்தால வந்தது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்ப அந்த ஒன்ஸ் அவன் அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த கூச்சல், எனக்கு வேணும் வேணும்னு கேட்டது கொஞ்ச நேரம் அடங்கிருது. அதைத்தான் அவன் அமைதியா உணர்றான். அப்ப அவன் தேடிக்கொண்டிருப்பது எதையும் அல்ல, கூச்சலற்ற ஒரு அமைதியான மனநிலையத்தான் அவன் எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். இத வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நம்ம ஏன் தப்பு தப்பான விஷயத்தெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு அதை போய் அடையிற வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துகிட்டு அடைஞ்சிக்கிற அந்த அடையும் சில தருணங்கள் மட்டும் ஆனந்தமா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆக போகுது, அதனுடைய சைடு எஃபெக்ட் எப்படி நமக்கு காட்ட போகுது. அப்ப என்ன ஆகும், வாழ்வில் நிம்மதி ஏதுன்னு சொல்லி அவன் சோகப்பாட்டு பாடிக்கிட்டு தான் தெரிய போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப மீண்டும் அந்த ஆசை தலை தூக்கி அதே சுழற்சிக்கு தான் மறுபடியும் போக போறான். அப்ப ஒரு புத்திசாலி என்ன செய்வான்னா, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இழ அப்படிங்கிற குறள் மாதிரி, எனக்கு இன்பம் வேணும், கண்டிப்பா வேணும். எனக்கு என்ன பட்டியல், நேர்வழியில நான் எந்தெந்த வகையில இன்பம் தூக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எனக்கு காலையில நேரமே எந்திரிச்சா இன்பம், ஒரு வாக் போனா இன்பம், எக்ஸசைஸ் செஞ்சா இன்பம், பாட்டு கேட்டா இன்பம், நல்ல நூல்கள் படித்தால் இன்பம், நல்ல நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் இன்பம், குழந்தை குட்டியோட வெளியே டூர் போனா இன்பம், நல்ல வருமானம் நேர்வழியில வந்தா இன்பம், 2 சோசியல் சர்வீஸ் பண்ணா இன்பம். இத்தனை இன்பம் கொட்டி கிடக்கிறப்ப ஏன் சில்லறத்தனமான இன்பத்தை அவன் பட்டியல் போட்டுட்டு அதுல போய் மாட்டிக்கணும். அப்ப என்ன செய்யணும், நேர்வழி இன்பத்தை பட்டியல் போடு, தப்பான வழி இன்பத்தை டெலீட் பண்ணிடு, உன்னோட லிஸ்ட்ல இருந்தே எடுத்துரு, இது வேண்டாம் சிலபஸ்லயே இல்லன்னு வச்சுக்கிட்டா வாழ்க்கையில போய் இன்பமா இருக்கலாமே. மிக்க மகிழ்ச்சி சார். சார், உங்களோட கருத்துக்களை நானும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு இன்னையில இருந்து திருக்குறளோடு ஒன்றி வாழ முயற்சி பண்றேங்க சார். உங்களோட பணிச்சுமை நடுவே இவ்வளவு நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. கேள்வி கேட்கிறவங்க ஹர்ஷாக்கா. குமரன் அண்ணா, நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நன்றி அர்ஷியா. முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலைக்கு வந்து முதல்ல பாராட்டுகள் தெரிவிக்கணும். காரணம் என்னன்னா, அந்த கேள்விகளை வந்து வடிவமைச்சாங்க பாத்தீங்களா. இப்ப ஐயா வந்து ஒரு மூடிய புத்தகம் மாதிரி இருந்தாரு. நேற்றுக்கு கூட நம்ம நேர்காணல் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, இந்த நிகழ்ச்சியில் வந்து 1/4 மணி நேரத்துல முடிக்க போறோமா என்னன்ட்டு போனதே தெரியல. ஐயாவோட பேச்சு வந்து அவ்வளவு. அதுக்கு காரணம் வந்து கலை அவர்கள் வந்து வடிவமைத்தாங்க இல்லையா, அந்த கேள்விதான் வந்து சிறப்பு. அதனாலதான் ஐயாவோட இவ்வளவு பதில்களை வந்து நம்ம வந்து பெற முடிஞ்சது. நம்ம அறியப்பட்டோம் இல்லை, அவர் வந்து அகக்கண் மருத்துவருங்கிறது வந்து இவரோட பதில்கள்ல இருந்து நமக்கு தெரிஞ்சது. அகக்கண்ணுங்கிறது வந்து நல்ல ஒரு உளவியல் ஒரு மருத்துவர் என்னெல்லாம் வந்து சொல்லுவாரோ, நிச்சயமா இவர் வந்து பார்வை சரியில்லைன்னு வரவங்களுக்கு வந்து இவர் வந்து பாதை காட்டுறாருன்னு தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இவரோட பேச்சுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா. நீங்க சொன்ன எல்லாமே வந்து நல்ல சிறப்பு, ஒவ்வொன்றுமே சிறப்பு. குறிப்பா வந்து அந்த 5 P's சொன்னீங்க இல்லையா, அது அது இல்லாம சென்று சேர்ற இடம் தான் வந்து பயணம் வந்து கிடையாது, பாதை தான் பயணம் நீங்க இல்லையா. இது எல்லாமே
ரொம்ப எளிமையா இருக்கும், கேட்கறதுக்கு வந்து எளிமையா இருக்கும். ஆனா அதை காட்சி ஊடா நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது உண்மைதான். பயணங்கள் போகும்போது எத்தனை பேரு அப்படியே நல்லா கொரட்டை விட்டு தூங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல பயணம் போறவங்க வந்து கொரட்டை விட்டு தூங்குறவங்கள நம்ம அப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஐயோ, எதுக்காக இவங்க வந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு. சில பேர் கையில மொபைல் போன் வச்சுக்கிட்டு அந்த காட்சி நேரடியா காண்றதை விடவும் அந்த மொபைலையே பார்த்து போயிடுவாங்க. கரெக்ட். ஆமா, கண்ணுக்கு நேரா இருக்கிற காட்சியை விட்டுருவோம். இத மாதிரி நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்றைய இந்த பதில்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வாழ்வியல் சிந்தனைகள்னு நம்ம அதை சொல்லலாம். கேள்விகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெற்ற பதில்களே வந்து அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கான விடைகளை அந்த பைப்பிலேயே வந்து எல்லாம் அமைஞ்சு போச்சுங்க. வாழ்க்கை எப்படி, அது இல்லாம நீங்க அந்த ஆன்மீகம் பற்றி கொடுத்துருங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிறந்த ஒரு பதிலாக நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து பாராட்டுக்கள் கலைக்கு. திருமணம் பற்றின உங்களை அந்த பதிலும் வந்து மிக சிறப்பு. நிச்சயமா வந்து நீங்க வந்து நல்ல மருத்துவர்னு சொல்றதை விடவும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து சந்தித்த சிகிச்சை வந்திருக்காங்க இல்லைங்களா, கண் நோயாளிகள், அவர்களுக்கு வந்து வழங்கியிருப்பீங்கிறது வந்து கொஞ்சமும் எங்களுக்கு வந்து சந்தேகம் கிடையாது. இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பா அமைஞ்சதுங்க. ரொம்ப நன்றி உங்களோட வருகைக்கும் எங்களுக்கு வந்து உங்களோட கருத்துக்களை கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி. கலை, உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பாராட்டுகள் கலை. அருமையா கேள்வி அமைச்சிருந்தீங்க. உங்களோட எவ்வளவு வேலைகள் தெரியும், உங்களோட பணிச்சுமை என்னன்றது எனக்கு தெரியும். அந்த பணிச்சுமைக்கு ஊடே இப்படி ஒரு நிதானமான கேள்விகளை வடிவமைச்சது வந்து உண்மையில் உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி அஷா. நன்றி அஷா. நன்றி குமரன் அண்ணா. முனைவர் நேரு சார், நீங்க கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் குமரன் சொன்னது போல முதலில் கலைபாலா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மிக அருமையா கேள்விகளை வடிவமைச்சிருந்தீங்க, மிக நிதானமாகவும் கேட்டீங்க. கேள்விகளை கேட்ட விதம் வந்து ரொம்ப அருமையா பொறுமையா கேட்டதா இருந்தது. டாக்டர் சார் வந்து நிறைய செய்திகளை சொன்னீங்க சார். உண்மையிலேயே டாக்டர் நம்பெருமாள் சாமியை பத்தி சொன்னது வந்து மகிழ்ச்சியா இருந்தது. டாக்டர் வெங்கடசாமி அவங்களுடைய அரவிந்த் கண் மருத்துவமனை அதுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடியவங்க மதுரையில நாங்க. அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறது, அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு மருத்துவமனையை ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து ராகுல் காந்தியே வந்து இந்த கண் மருத்துவமனை எப்படிப்பட்ட மருத்துவமனைங்கிற பார்த்து போகிற அளவுக்கு மதுரைக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அந்த அரவிந்த் மருத்துவமனை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 5P பிளான் யுவர் டே அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னது போதே இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், அவர் என்ன சொல்வாருன்னா, வாரத்துக்கு நீங்க பிளான் பண்ணுங்க பாரு, நீங்க வாரம் என்ன பண்ண போறீங்கிறத பிளான் பண்ணுவாங்க பாரு. பல பேர் வந்து டெய்லி நீங்க பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னைக்கு நாளை நீங்க பிளான் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையில நீங்க எப்படி சார் டெய்லி பிளான் பண்றீங்களா, வாரத்துக்கு பிளான் பண்றீங்களா? அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கல முடிஞ்சா பகிர்ந்துங்க. இல்ல, இது என்னோட பிளானிங் இல்லாத நாளே கிடையாது. எனக்கு ஒரு டைரி ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனதெல்லாம் எழுதிக்கிட்டே வருவேன். என்னென்ன வேலை இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சா அது 1 2 எல்லாம் இல்ல, சில சமயம் 100 வேலையெல்லாம் எழுதியிருக்கேன். அப்படியே சரவெடி மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை வந்து பிரிக்கணும். பிரிச்சுட்டு இது எந்த வேலையை நான் செய்யறது, எந்த வேலையை என்னுடைய அசிஸ்டன்ட் செய்யறது, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுல எது செய்யறது, இது மாதிரி அதை பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் எது ஒரு நாள்ல முடியும், எது ஒரு வாரம் எடுக்கும், சிலது 5 ஆண்டு திட்டமெல்லாம் இருக்கும். ஆனா லைஃப்ங்கிறது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. அது ஒவ்வொரு பீஸா நம்ம சேர்க்க சேர்க்க கடைசியில அந்த பசில் வந்துடும். அப்ப 5 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய விஷயத்துக்கு கூட இன்னைக்கு ஒரு காய் நகர்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அப்ப அது மாதிரி ஒன்னொன்னா நமக்கு மனசுக்கு தோன்றது, அது ஐடியா எங்கிருந்து வருதுங்கிறது யாருக்குமே தெரியல. திடீர்னு வாக் போறப்போ ஒரு ஐடியா வரும், குளிக்கிறப்போ ஒரு ஐடியா வரும், வேலை பார்க்கறப்ப எங்க இருந்தோ ஒரு ஐடியா வரும். நிறைய பேருக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள்லாம் இருக்கு. ஆனா அதை குறிச்சு வச்சுக்கிறது இல்ல, அதை செயல்படுத்துறதும் இல்லை. அப்படியே காத்தோட காத்தா போயிருது. அப்படி இல்லாம வர்ற நல்ல சிந்தனைகளை குறித்து வைத்துக் கொண்டால் அதுல ஒரு 10% தெளிவா செஞ்சாலே வாழ்க்கை போயிடும். நிறைய முன்னேறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க எப்படியும் முத்தான சில வேலைகளை முடித்து விடுகிறார்கள். அதை முடிக்காம நான் எதையும் பண்றது இல்லை, அவன் தான் முன்னேறான். மத்தவன் காலங்காத்தால எந்திரிச்சு எத்தனை ஒரு 10 15 குரூப்ல மெம்பரா இருந்துகிட்டு, இந்த குரூப்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு, அதுல என்ன இருக்கு, எவன் நமக்குள்ள ஜால்ரா போட்டிருக்கான், எவன் தம்ஸ் அப் போட்டிருக்கான், எனக்கு எத்தனை வியூ வந்துச்சு, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் எவனும் பெருசா முன்னேறதா எனக்கு தெரியவே இல்லை.
அதனால பிளான் யுவர் டேங்கிறது டே மட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கான திட்டம், ஒரு வாரத்துக்கான திட்டம், ஒரு மாசத்துக்கான திட்டம், அடுத்த வருஷத்துக்கான திட்டம், 5 ஆண்டு திட்டம், உங்க வாழ்க்கையினுடைய திட்டம், உங்க பக்கெட் லிஸ்ட் என்ன, நீங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன அச்சீவ் பண்ண விரும்புறீங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கான நேரம் வர்றப்ப அதை சுட சுட பண்ணிக்கொண்டே இருந்தால் அப்பதான் வாழ்க்கை ஒரு சிறப்பா இருக்கும், மலர்ச்சியா இருக்கும், ஊக்கமா இருக்கும். இல்லைன்னா என்னத்த கண்ணையா மாதிரி என்னத்த பண்ணி போயா இப்படி புலம்பிக்கிட்டே போக வேண்டியதுதான். மிக்க மகிழ்ச்சிங்க சார். உங்களுடைய புத்தகங்கள் எப்படி வாங்குறதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. உங்களுடைய புத்தகம் பதிப்பகம் என்ன பதிப்பகம், எப்படி வாங்குறது? இது அது அது இன்னும் பதிப்பகம் நானே பதிப்பிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய நம்பருக்கு அவங்களுக்கு நான் இங்கிருந்தே அனுப்பிச்சு விட்டுறேன். அவ்வளவுதான். நன்றி 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 நன்றிங்க சார். நன்றி ஸ்ரீதேவி நீங்க கேளுங்க. வணக்கம். எங்க ஊர்ல இருந்து கரூர்ல இருந்து டாக்டர் அங்கிள் ரமேஷ் அங்கிள் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்து அவரோட கருத்துக்களை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ. இதுதான் என்னோட கருத்து. ஸோ கரூர்ல இருந்து பேசுனதுக்கு சார் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றிங்க. சேதுராமன் சார் நீங்க கேளுங்க. சார் மாலை வணக்கம். வணக்கம் சார். நான் உங்களோட அந்த திருக்குறளும் திரைசை பாடல்களும் எல்லா வீடியோவும் சமீபத்தில் பார்த்தேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நீங்க முகக்கண் மருத்துவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த மொத்த நிகழ்வு பார்க்கும்போது அகக்கண்ணுக்குமே மருத்துவர் மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தன் பயப்படுறான், டென்ஷன் ஆறான்னா நிகழ்காலத்திலே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய படிப்பனையா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு சார். அழகா கேள்விகளை தொகுத்த கலைபாலாவுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்க படைப்பாமல கலந்துகிட்டதே எங்களுக்கு பெரிய நன்றி சார். நன்றி. ஒரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவாராம், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி ஒரு விரலை காட்டுவாராம். இப்படி காமிச்சு, இந்த நொடியில உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்பாராம். இஸ் தேர் எனி ப்ராப்ளம் அட் திஸ் மொமெண்ட்? ஏன்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் அந்த மொமெண்ட்ல கிடையாது. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, வீணா போயிருமோ, நம்ம பயந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலதான் நம்ம இந்த நொடியை தொலைக்கிறோம். அப்ப அது எப்பவோ இருக்க போது பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுமே தவிர இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற புலம்பல்ல நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்றது அடிமுட்டாள்தனம் அப்படிங்கறத அதனுடைய மீனிங். நன்றி. நன்றி சார். நன்றி. நான் இன்னொன்னு சொல்லிக்கணும். டாக்டர் சாரோட கிளினிக் போனோம் அப்படின்னா அங்க திருக்குறள், அப்துல் கலாம் வரிகள் இது எல்லாமே அங்க வெயிட்டிங் ஹால்ல எல்லாமே சிறப்பாக ஒவ்வொரு குறளுக்கும் அதோட அர்த்தத்தோட அங்க வச்சிருப்பாங்க. அது மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். ஒவ்வொரு டைமும் நான் அதை ரீட் பண்ணுவேன். இட் இஸ் சம்திங் வெரி என்கரேஜிங். தேங்க்யூ சார். வெரி தேங்க்யூ. ஆதவன் சேதுராமன் சார் நீங்க கேளுங்க. அவையில் உள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எளிமையும் பணிவும் உயர்ந்தோரின் குணநலன்கள் என்பதை மருத்துவர் ஐயா ரமேஷ் அவர்களிடத்திலே இன்று கண்டு மகிழ்ந்தேன். அதுதான் உண்மை. நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான மொழியில அழகான நிறைவான எளிமையான பதில் இருந்தாலும் கூட கூர்மையான கருத்துக்கள் அதுல இருந்தது. மிக சிறப்புங்க. ரொம்ப 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 நன்றி. உண்மையிலேயே பல விஷயங்கள், குறிப்பா இந்த கவலைப்படுவதற்கு விகிதாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு நீங்க சொன்ன பதில், நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொன்னீங்க இல்லையா? அது நிச்சயமா என்னைக்கும் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சோம்னா, வாழ்க்கையில பல முக்கியமான கூறுகள், அதுல என்னெல்லாம் செய்யணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு விடைகளை நீங்க சொன்னீங்க. அதுதான் மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம். மிகச்சிறந்த ஒரு பதில்கள் கிடைத்தது அப்படின்னாக்கா, அந்த பதில்களை வரவழைக்கிறது கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்களையும் பாராட்டிதான் ஆகணும். அது தங்கை கலைபாலாவுக்கு வாழ்த்துக்கள். என்னன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்க, நான் எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு மிக சிறப்பான
ஒரு பதில் கிடைச்சது. ஏன்னா அவங்களுக்கு அது எனக்கே பதில் வேணும்னு கேட்டாங்க. மற்றவர்களை சிறுமைப்படுத்தி இன்பம் காண்பவர்களை பற்றி என்னன்னு கேட்கும்பொழுது மிகச்சிறப்பாக ஒரு பதில் சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான். அது ஒரு சமுதாய விபத்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களை போன்ற பெரியவரோட பழகும் பொழுது பெரியோரை துணைக்கோடல் என்பது போல குரல் வழி நடந்தால் அந்த தீமைகள் எல்லாம் தானா மறைஞ்சிடும். அதுதான் உண்மை. மிகச் அருமையான ஒரு நிகழ்ச்சி. பயணம் என்பது முடிவில் தான் இருக்கிறது என்று நினைப்பது முட்டாள்தனம்னு சொன்ன வார்த்தைகள் அருமை. மிகவும் மறக்க முடியாத ஒரு வாசகம். அது வாழ்க்கை முழுவதும் அந்த வாசகம் என்னோடு தொடரும் என்று எண்ணுகிறேன், நம்புகின்றேன். மிகச்சிறந்த கேள்விகளையும் கருத்தூட்டங்களையும் வழங்கிய அவைசால் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சிறந்த கேள்விகளை தொடுத்து நிகழ்வினை சிறப்பாக்கிய தமிழ் தங்கை கலைபாலா அவர்களுக்கும் அற்புதமான சமுதாய முன்னேற்ற கருத்துக்களை பதிலாக தந்த ஐயா மருத்துவர் ஐயா அவருக்கும் நன்றியும் வணக்கமும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க சார். பொன் ஏழுமலை சார், நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். கலையரசி அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். கலையரசின்னு ஒரு நல்ல பெயரை வச்சிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல குரலோட பேசுறாங்க. இந்த கேள்வி வடிவமைச்சது அதை மெருகேற்றும் விதமாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கொஞ்சம் உங்க தமிழ்ல கூடிய வரையில கொஞ்சம் விரமொழி சொற்கள் கலப்பதை வந்து குறைச்சிக்குங்க. குறிப்பா இதுல வந்து ஆனந்தமான அப்படின்றதுக்கு மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கு, ஆரோக்கியமானன்னா நலம்னு இருக்கு. அதுபோல இந்த சர்வதேச நட்பு தினம் அப்படின்றத 3 சொல்ல ஒரு சொல்லு மட்டும்தான் தமிழ் நட்பு. சர்வதேசமும் இல்லை, தினமும் இல்லை, உலக நட்பு நாள் அப்படின்னு தெரிஞ்ச நல்ல எளிய ஒரு சொல்லாடல். அதை நீங்க முயற்சி பண்ணி அதை பண்ணுங்க. இப்ப இந்த சூழல்ல வந்து இப்படி எல்லாம் தேவையா, கருத்து தான் போய் சேரணும், மொழி முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சிலர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாதையில நீங்க போயிடாதீங்க. கலையரசின்ற அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தமிழும் பேசுறீங்கன்ற அந்த இதுவை எதிர்காலத்தில் நீங்க எடுக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. மற்றும் மருத்துவர் வந்து ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. ஒரு கண் மருத்துவர் வந்து இந்த அளவுக்கு ஆழமாக ஒரு குரலை படிப்பதற்கான நேரம் இருக்கணும், அதுக்கான எண்ணம் இருக்கணும், எல்லாமே முயன்று அருமையா செய்தே இருக்கிறாரு. நூல் வேற வெளியிட்டாருன்றது அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதுல 3 விஷயங்களை வந்து நான் வந்து அது என்ன சொல்றது, அதை விரிவுபடுத்தல் அல்லது கேள்வியாக்குதல்ன்றது சொல்றது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல வந்து அது நான் அருமையான இது. ஒரு மனிதன் வந்து உயரணும்னா அவனுடைய முதல் குணமே வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கணும். அதுல நான் வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் வேல்யூ அடிஷன், அதாவது சொல்றதுன்னா டைம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றதையும் அதை சேர்த்துக்கலாம். டைம் இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே இருக்குது, அதை வந்து 30 மணி நேரமா ஆக்க முடியுமானா நிறைய பேர் முடியாதுன்னுவாங்க. நான் சொல்லுவேன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஒரு நேரத்துல 2 வேலையும் செய்யறது, அதுதான் டைம் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கேட்டு இந்த நேரத்தில் நான் வந்து என் பேர பசங்களுடைய உடைகளை எல்லாம் நான் அயன் பண்ணி விட்டேன். அது மாதிரி வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டில் கேட்பேன், இந்த நேரத்தில் எனக்கு எதனா கொடுன்னு கேட்பேன். பூண்டு உரிச்சு கொடுக்குன்னுவாங்க, இல்லை காய்கறி நறுக்கி கொடுவாங்க. அது மாதிரி செய்யலாம். ஒரு நேரத்தில் 2 வேலை. இப்போ ஒரு காரில் வெளியில் போனோன்னா கூட வெளியில் பார்வை தான் பார்த்துக்கிட்டு வரோம், கேட்கறதுக்கு வந்து நல்ல உரைகளை வந்து நம்ம கேட்கலாம் இது வழியா. அது மாதிரி வந்து டைம் ப்ரொடக்டிவிட்டி, நேரத்தை அதிகப்படுத்துதல்ன்றத செய்யலாம். அது வந்து எல்லாருக்குமான ஒரு யோசனை. 2வது சுருங்க சொல்லுதல். ரொம்ப அழகா சொன்னார். அதாவது அவசியமில்லாத சொற்களை வந்து பேசுதல் அப்படின்றதும் வந்து அதுல வந்துடும், அந்த டைம் ப்ரொடக்டிவிட்டிலேயே வந்துடும். நிறைய இந்த 1 மணி நேரம் இங்க செலவு பண்ணுன்னா இது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை முடிவுல பார்த்தா அது நிறைய கிடைச்சிருக்குது, இவ்வளவு சொல்லியிருக்கிறோமே 1 மணி நேரத்துல அப்படின்ற ஒரு வியப்பு வரணும். அந்த மாதிரியான ஒரு சூழல். கடைசியா நான் கேட்க வேண்டியது வந்து ஆன்மீகம் தான். இது வந்து ஒரு மயக்கமான சொல். நான் சிறு வயதுல இருந்தே சரி, நான் ஒரு பகுத்தறிவுவாதி, கடவுளை நம்பல. திருக்குறளை எனக்கு வாழ்க்கையினுடைய முதல் இது நூல் எதுன்னா அதுதான், முதலும் அதுதான், முடிவும் அதுதான். ஆனா அதுல கூட அவர் கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அதுக்கு எனக்கு ஏற்பு இல்லை.
ஆன்மீகம்ன்ற சொல்லே வந்து ஆன்மான்ற ஒண்ணு இருந்ததுன்னா தான் அதுக்கப்புறம் ஆன்மீகம். ஆன்மான்ற ஒண்ணே கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்ப அப்படி இருக்கா, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா? வந்து அதாவது நல்ல நெறியோடு வாழுதல் அப்படின்றது தான் ஒரு மனிதனை வந்து, அதாவது அவரே சொல்லிட்டாரு, மனதுக்கன் மாசிலன் ஆதல் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நெறியோடு வாழ்வது, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்மும்ன்றாங்க. அது போல வாழ்க்கை நல்ல தூய்மையான வாழ்க்கையா இருக்கணும். அந்த ஆன்மீகம்ன்ற சொல் வந்து அந்த கடவுள் நம்பிக்கையோட தொடர்பு படுத்தி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அது நிறைய பேரை வந்து முதல்ல ஆன்மீகம் சொல்லி மயக்கிறதும், அதுக்கப்புறம் சடங்குகள்ல உருவாக்கி அதில் கொண்டு போய் அழுத்தி அது வந்து சுரண்டலுக்கு வழி பண்றதும் அப்படிமான செயல் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால எனக்கு அந்த ஆன்மீகன்ற சொல்லாடலையே பகுத்தறிவாதிகள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆன்மீகமும் கூடாது, நாத்திகமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த ஆன்மீகம் வந்து பத்தி நீங்க பேசுனீங்க, அதை பத்தி சுருக்கமா உங்களுடைய கருத்து, அதாவது என்னுடைய கருத்துக்கு ஆன எதிர்வினை. எனக்கு நான் சரியா சிந்திக்கலைன்னா கொஞ்சம் அதை நெறிப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஒரு பொறியாளர் தான். நான் வந்து பெரிய அறிஞரெல்லாம் கிடையாது. ஏதோ அனுபவத்துல வந்து சில விஷயம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஐயா நீங்க பேசுறது ரமேஷா நீங்க ஐயா சொன்னதுல எந்த தவறும் இருக்கிறதா நான் நினைக்கல. அதாவது பிரச்சனை என்னன்னா, சில பேருக்கு சில பதங்கள் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து அந்த பதங்கள் வந்து நீர்த்து போய்விட்டது. இப்ப கடவுள், இறைவன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க சொல்ற இறைவன் அப்படிங்கிற கான்செப்டை இவங்க ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல மனிதன் இறைவனை நம்பி நேர்வழியில் நடந்து லஞ்ச லாவண்யம் எதுவும் இல்லாமல் ஒழுக்கமான வாழ்வு வாழ்பவன் இறைவனை பற்றி பேசுவது ஒரு இனிமையான விஷயம். ஆனா அதற்கு மாறா இங்க எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிக்கிட்டு அங்க பாத்தீங்கன்னா இறைவன் இவர்தான் பட்டிமன்றத்துல பெரிய ஆளா நின்று பேசுவாரு, மேடையில பேசுவாருங்கிறப்ப அந்த இறைவன்கிற கான்செப்டை கேலி குத்தாக்கிறது. அதே போல ஆன்மா, ஆன்மீகம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டெர்மினாலஜி தானே தவிர அதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணனால சில பேருக்கு அதை கேட்டாலே டென்ஷன் ஆகுது. இப்ப த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நூல் இருக்கு. எக்கார்ட் டோலே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிஞர் எழுதிய ஒரு அற்புதமான நூல். அதை படிச்சீங்கன்னாலே அதுல பெரிய இந்த குழப்பத்துக்கான தீர்வு அதுல இருக்கு. கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதனுடைய உட்பொருள். கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தால் நாம் ஆன்மீக மறுமலர்ச்சி பெற்றுவிட்டோம். என்ன அர்த்தம்னா, மனசை நிறுத்து, எண்ண ஓட்டங்களை நிறுத்திட்டு இதை தாண்டி ஒரு மனதை தாண்டிய ஒரு விழிப்பு நிலை என்பது இருக்குது. அதை கணமேயும் தரிசி. இதுதான் ஆன்மீகம். இத பேசுறவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. அதை விட்டுட்டு இதை இப்படி செய்ய அப்படி செய்ய சடங்குகளா சொல்லி 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 கடைசியில எங்கேயும் போகாம அவன் நினைச்சதுக்கு ஏறுமாறா வழிகாட்டுறது அது போலி ஆன்மீகம். இப்ப ஆன்மீகம்ங்கிறத அந்த டெர்மினாலஜி பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனா அதுக்கு அதாவது அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த தண்ணியை கொட்டுங்க, குழந்தைய சேர்த்து கொட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது போல நல்ல விஷயங்கள்ல சில தப்பான விஷயங்கள் கலந்துருக்கிறதுனால ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி போட வேண்டாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்ல சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து அத்தனையும் எனக்கு வேற வகையில உடன்பாடு. நான் கடவுளா, இறைவனா, ஒரு வடிவமா எதையும் நான் எடுத்துக்கிறதே இல்லை. தனக்கு உமை இல்லாதான் தாழ் தேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னா அவர் சொல்றது அந்த கான்சியஸ்னஸ் தான் சொல்றாருங்கிறது என்னோட புரிதல். வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுப்பு இல்லை. எனக்கு ஒருத்தரை பார்த்தா பிடிக்கும்னு எதுவும் கிடையாது, பிடிக்கலன்னு கிடையாது. நான் நியூட்ரலா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சாதான் சந்தோஷம், இதெல்லாம் என்னை விட்டு போனாதான் நிம்மதி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இல்லை. நான் நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த இடத்தில் நிறைவாக மகிழ்வாக இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த மனநிலையத்தான் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். அதைத்தான் கடவுள் வாழ்த்துல முழுக்க முழுக்க சொல்வதாக நான் நினைக்கிறேன். அதேதான் அந்த இறை சம்பந்தப்பட்ட அத்தனை குறள்களிலும் அவர் சொல்லுவது இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் சொல்றாருங்கிறது என்னுடைய உறுதியான ஆழமான நடைமுறை சார்ந்த புரிதல். நன்றி. நன்றிங்க சார். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
சார் வணக்கம். இவ்வளோ மருத்துவ பணியிலிருந்து இது மாதிரி ஒரு திருக்குறளை இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. நான் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ல இருக்கிறதுனால நம்ம ஐடி துறையில ஃபர்ஸ்ட் சேர்றது 5000 கொஞ்சம் 10,000 சத்தமா பேசுங்க சார். கேக்குதுமா கேக்குது. ஐடி துறையில இனிஷியலா வேலைக்கு போகும்போது ஓகே 5,000 10,000 கிடைச்சா போதுன்னு பாக்குறோம். அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரும்போது 50,000 1,00,000 கிடைக்கிற போது ஓகே அப்படின்னு இருக்கிறோம். ஃபேமிலி வீடு வாங்குறோம். அப்புறம் சில ஆன்சைட்டு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம்னு போறோம். அங்க போயுமே ஒரு மாதிரி நிம்மதி இல்லை. மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து திருப்பி இந்தியாவுக்கு வர்றாங்க, ஏதாவது பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. இது மாதிரியான பீப்புளுக்காக திருக்குறள்ல பணம் சம்பாதிப்பது அந்த ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்க்காக திருக்குறள் வழியில நீங்க என்ன எனக்கு சொல்ல வரீங்க? இல்ல இது நல்ல ஒரு கேள்வி. பணம் ரொம்ப முக்கியம் இல்ல, மனுஷனுக்கு குணம்தான் முக்கியம். பணம் என்னடா பணம் பணம் இதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. வி நீட் டு ஏர்ன் மணி, ஹெல் அ லாட் ஆஃப் மணி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியது இல் அப்படிங்கறத திருவள்ளுவரே சொல்றாரு. செய்க பொருளை நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா அதை எப்படி சம்பாதிக்கணுங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். எந்த தப்பு தண்டாவும் இல்லாம நேர்வழியில நிறைய சம்பாதி, அதுதான் அவர் சொல்றது. நேர்வழியில நிறைய சம்பாதிங்க, அதுதான் அவரு எப்பவுமே சொல்லுவாரு. சம்பாரிச்சதை என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமா சொல்லுவாரு. அப்படியே பதுக்கி பதுக்கி வைக்காத, ஷேர் பண்ண, எல்லாருக்கும் நீயும் அனுபவி, எல்லாருக்கும் கொடு. அதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இது எப்படி சம்பாதிக்கணும்னா, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்ங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து இருக்கு. ஆசைக்கு அளவே இல்லை. நீங்க 5,000 ரூபாய் கிடைச்சா போதும்னு இருந்த ஆளு 5 லட்சம் கிடைச்சாலும் போதாது, 5 கோடி வந்தாலும் போதாது. அதுக்கு அளவே கிடையாது. ஆனா நம்ம ஒரு டார்கெட் போட்டுக்கிட்டு நான் இவ்வளவு சம்பாதிச்சாதான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சம்பாதிக்கிறவன் அவன் என்னைக்குமே நிம்மதியா இருந்தது கிடையாது. இப்ப என்னுடைய தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே டார்கெட்னே போட்டது கிடையாது. வர்ற நோயாளிய பார்ப்பேன், வர்ற வருமானம் என்ன வருதோ வரட்டும்னு விட்டுருவேன். இவ்வளவு வரணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அந்த மாத கடைசியில வரவு செலவு என்னன்னு பாக்குறப்ப, ஓ இந்த மாசம் இவ்வளவு வந்திருக்கு, போன வருஷத்துல இந்த மாசத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு, அதே நிலைமையில் இருக்கோம், கொஞ்சம் முன்னேறி இருக்கோம், கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு, கிட்டத்தட்ட அதே தான் மெயின்டைன் ஆகுது, இது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இல்லாம போன வருஷம் இவ்வளவு, இந்த வருஷம் இவ்வளவு வேணும்னு அடிச்சு புடிச்சு ஒரு டார்கெட் போட்டோம்னா அப்புறம் அந்த எத்திக்ஸ் போயிடும். அப்ப என்ன ஆகும்? அதுக்கு தேவை இருக்கோ இல்லையோ வருமானம் வர்றதுக்கான வழிகளை நாம் முயன்று செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் இந்த கார்பரேட்டைசேஷன் நடக்கிற ஒரு மிக பெரிய தீமை. அது மாதிரி இல்லாம நான் உழைப்பை நல்குவேன், நேர்வழியில சம்பாதிப்பேன், வேலை வாய்ப்பு வழங்குவேன், பணியாளர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன், நல்ல தாராளமா அவங்கள பார்த்துக்குவேன், கஸ்டமருக்கு இதை விட சர்வீஸ் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு திறம்பட நேர்மையா நல்ல மனசோட செய்வேன், அளவான லாபம் வைத்து செய்வேன். இதெல்லாம் குறிக்கோளா வச்சுக்கிட்டு அவனுக்கு வண்டி வண்டியா வந்தா அதுல என்ன தப்பு? என்ஜாய் பண்ணு, 4 இடத்துக்கு போ, செலவு பண்ணு, அதனால மக்கள் 4 பேரோட வாழ்க்கை தரம் உயரட்டும், எதுக்கு பதுக்கிய வைக்கிற? அதே மாதிரி உன்னால உன்னோட பணியாளருக்கு ஒரு உதவி செய்யாம நீ கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்து என்ன சாதிக்கிற? உதவு. உன் சொந்தக்கார ஒருத்த உன்னை விட மோசமான நிலைமையில் இருக்கா, கையை பிடிச்சு தூக்கி விடு, அவ்வளவுதானே. செல்வத்து பயன் ஈதல். அப்ப சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, அளவுக்கு மீறி சேர்க்கணுங்கிற வெறி கொண்டு அலைவதுதான் தவறு. நேர்வழியில எவ்வளவு வந்தாலும் நலமே. சந்தோஷம். இன்னொரு கேள்வி, இவ்வளவு வேலைப்பளவுக்கு இடையிலுமே இது மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் எப்படி உங்களுக்கு செட் ஆச்சு? அது எப்படி மற்றவர்கள் இதை ஃபாலோ பண்ண முடியும்னா எது மாதிரி ஐடியாஸ் இருந்தா நல்லா இருக்கும்? இல்ல, இது மத்தவங்களுக்கு சொல்லும் கருத்தே கிடையாது. இது நம்ம ஒரு மேடை போட்டு ஒரு பீடத்துல அமர்ந்து சிஷ்யர்கள் இங்கே வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி மேட்டரே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் வாழ்வில் பல நுணுக்கங்களை வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் பெற்றுக்கொண்டே இருக்கிறான்.
அந்த பெற்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கடத்துவது என்பது ஒரு இனிமையான விஷயம், உண்மையான ஒரு சமுதாய பணியும் கூட. இப்ப என்ன ஒரு 20 வயசு பையனா இத கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னுடைய நிலைப்பாடு வேறையா இருக்கும். 30 வயசுல வேற நிலைப்பாடா இருக்கும். அப்போ ஒருத்தன் புண்படுகிறான், பண்படுகிறான், தன்னைத்தானே செதுக்குகிறான், தான் செய்த தவறை நினைத்து வருந்துகிறான், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறான். இப்படி இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத அனுபவத்தில் கற்றுக்கொண்டு அதன் வழி ஒழுகுகிறான், ஏற்றம் பெறுகிறான். இதெல்லாம் அவனே வச்சிருந்து அவன் என்ன சாதிக்கிறான்? இதை 4 பேருக்கு சொல்வதன் மூலம் மற்றவர்களது வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. அது எல்லாரும் எடுத்துக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கிறவங்களுக்கு அது பயனடையட்டும். இத பேசுறதுனால, இந்த சிந்தனையில் இருப்பதனால் நமது வாழ்க்கையும் இன்னும் மேம்படுமே. அதனால நல்ல விஷயத்த நிறைய பேசுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா பர்கோலேட் ஆகட்டும். இப்ப செல்போன் யாரோ ஒருத்தர் பீடாதிபதி அல்லது ஒரு பெரிய பணக்காரர் தான் வச்சிருந்த காலம் உண்டு. அந்த காலத்துல நோக்கியாவில் ஒரு பெரிய ஃபுல் பேஜ் ஆடுல எங்க செல்போன் இவர் யூஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு 10-15 செலிபிரிட்டிஸ் பேர் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி போட முடியுமா? செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. எத்தனை பேர் 1க்கு 2 வச்சிருக்காங்க. அப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை வசதி எல்லார்கிட்டையும் போய் பரவுச்சோ, அது மாதிரி நல்ல கருத்துக்களும் அங்கங்கோடாதபடி எல்லா பக்கம் போய் பரவுச்சுன்னா அந்த சமுதாயம் எவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். நம்ம பேசுறோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி, அதெல்லாம் பேசுறோம். இங்க நிலைமை அப்படி இல்லையே. இங்க குடிச்சு புட்டு தெருவுல ஒருத்தன் உளுந்து கிடக்குறான், சட்டை இல்லாம வேஷ்டி இல்லாம உளுந்து கிடக்குறான். ஒருத்தர் தாறுமாறா எங்கேயாவது வண்டியை விட்டு டெய்லி எனக்கு வர்ற நோயாளி கிட்ட கேட்கணும்னா கண்ணீர் வரும். என் பையன் செத்து போயிட்டான், என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, எப்படிமா ஆக்சிடென்ட்டுங்க, வந்து ஒருத்தன் விட்டுட்டாங்க, ஸ்பாட்லயே விட்டுங்கன்னு சொல்றப்ப ஒரு பொறுப்பில்லாத ஒரு மாந்தனால் எவ்வளவு சமுதாயம் பாதிக்கப்படுது. அப்ப இதெல்லாம் நல்ல கருத்துக்கள் போய் வண்டி ஓட்டுறதுன்னா இப்படி வேகமா போகக்கூடாது, இது முட்டாள்தனம், யாருக்கும் ஒரு சிறு கீறல் விழாம வண்டி ஓட்டணும். எங்க ஊர்ல எல்லாம் ரெட்டு போட்டா நின்னாலே அவன் பெரிய மனுஷன், அப்படி நிக்க மாட்டேங்கிறான். ரெட்டு போட்டிருக்கு, நமக்கு கிரீன், நம்ம போலான்னு போனா அவன் ரெட்டு போட்டவன் தான் இன்னும் ஸ்பீடா வர்றான் நம்மளை விட. அதே மாதிரி 2 வழியா போட்டிருக்கு, இந்த பக்கம் போறது அந்த பக்கம் வர்றது, நான் போற வழியில எதிரில ஒருத்தன் வர்றான், அவன் ரைட்ரா எல்லாம் ஸ்பீடா வர்றான். இவனுக்கெல்லாம் யார் புத்தி சொல்றது? எப்ப இதை நெறிப்படுத்துறது? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு சின்ன இனிஷியேட்டிவாவது நம்ம செய்ய வேண்டாமா? அது மாதிரி ஏதோ முயற்சி பண்ணுவோம். அதான் சொல்லுவாங்க, முடிய கட்டி மலையை இழுக்கிற பணி, வந்தா மலை போனா முடிங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டு இருப்போம். ஏதோ வெடியறப்ப வெடியட்டும்னு பண்ண வேண்டியதுதான். என்ன செய்யறது? மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். 1 மணி நேரத்தை கடந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான கேள்விகளும் ஆழமான பதில்களும் நிறைந்த ஒரு அரங்கமாக இன்றைய மாலை பொழுது அமைந்திருக்குது. அதுக்கு கலைபாலாவுக்கு தான் நிச்சயமா நன்றி சொல்லணும். மிக அழகாக அவங்களுடைய கேள்வியை அமைச்சிருந்தாங்க. இன்றைய விருந்தினர் ஒரு டாக்டர் அப்படின்னாலே நமக்கு அறிவியல் பூர்வமாக பார்க்கக்கூடியவர்கள், அக உணர்வுகளுக்கு அப்பால் அறிவியல்ல முழுமையாக பார்க்கக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவர் அக உணர்வுகளை அறிவியல் பூர்வமாக எப்படி பார்த்து நம்ம அதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற நுட்பத்தை எழுத்துக்கள் மூலம் கொண்டு வருவதன் மூலம் இந்த எழுத்தாளர் இன்னும் மேல நமக்கு உயர்கிறார் இல்லையா? 2மே முரண் தான். எப்பவுமே அக உணர்ச்சிகள் மூலம் கற்பனைவாதிகள் தான் எழுத்தாளர்கள். அவங்க உணர்ச்சி பூர்வமா எதையுமே பார்க்கக்கூடியவங்க. சில நேரங்கள்ல நம்ம கவிஞர்களை முட்டாள்கள் போல பாக்குறோம், அவன் ஒரு பித்தன் அப்படிங்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாவற்றையுமே கலை உணர்வோடையும் உணர்ச்சி பூர்வமாகவும் பார்க்கக்கூடியவங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வளர்ந்து வந்துட்ட இந்த மனித சமுதாயம் உணர்ச்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்பதான் நம்ம சரியான முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். அதை மிக சிறப்பாக இன்றைய எழுத்தாளர், படைப்பாளர், மருத்துவர் செய்திருக்கிறார் அப்படிங்கறத அவருடைய உரையாடல் ஒவ்வொரு வரிகளிலையுமே சொன்னது. எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஆன்மீக சக்கைகளை தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. எல்லா விஷயத்திலயுமே நாம அப்படிதான் இருக்கோம். யாரோ கொடுத்ததை எதையோ வச்சுக்கிட்டு அதனுடைய ஆழத்தை தெரியாம அதை தேடுறதுக்கும் நேரம் இல்லாம சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில மிக மிக அற்புதமான ஒரு உரையாடல். அவையாரும் ஆக்கம் இழந்த துணை, தவையாரும் கண்ணின் காட்சி அப்படிங்கிற குரலுக்கேற்ப கண் பார்வையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மருத்துவரால அகப்பார்வையையும் சரியாக முறைப்படுத்த முடியும் அப்படிங்கறத அவருடைய எழுத்துக்கள் சொல்லுது. அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளரை இன்றைய நிகழ்ச்சியில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி.
உங்களுக்கு ஏதாவது இறுதி கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பே வந்து குறித்த நேரத்துல ஆரம்பிச்சு குறித்த நேரத்துல நிறைவு செய்யறது. நம்ம அதிகமான நேரத்தையே எடுத்துக்கிட்டோம். உங்களோட இறுதி கருத்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க சொல்லுங்க சார். இல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு தூரம் இத இழுத்து கொண்டு போவதுக்கு ஒரு அவ்வளவு ஆர்வமா கேட்கறதுக்கு உண்மையிலுமே பாராட்டுகள், நன்றிகள். இந்த கேள்வி வடிவமைப்பு மிக சிறந்த ஒரு விஷயமா நான் கண்டிப்பா கருதுறேன். ஏன்னா அந்த தூண்டில போட்டா தான் அது மீன் மாட்டோம். சரியான தூண்டில போட்டா தான் மீன் மாட்டோம். அப்ப அந்த பதில்கள் வந்து இருக்கு. அதை வெளியே கொண்டு கொணர்வதுல தான் திறமை இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு வகுப்பறையில பாடம் எடுக்கும் ஆசிரியர் வந்து ஒரு சிடுமூஞ்சியா இருந்தாருன்னா அந்த குழந்தைகள் வாடி போயிடும். அதே சமயத்துல அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைய ஒரு சின்னதா சொன்னா கூட தட்டி கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க பிற்காலத்துல ஊக்கமும் ஆக்கமும் பெற்று ஒரு செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகி தன்னைத்தானே நம்பி முன்னேறும் வாய்ப்பு அதிகம். அது போலதான் இந்த நிகழ்ச்சி அமையுது. நான் ஒன்றும் ஒரு பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது. ஏதோ 2 நூல் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். நான் ஒரு தொழில் சார்ந்த பேச்சாளரும் கிடையாது. கோர்வையா பேசுறதுக்கு எல்லாமே எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. இருந்தாலும் என்னையும் இவ்வளவு நேரம் பேச வச்சதுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இறுதியா நான் சொல்லிக்கிற ஒரே கருத்து, உள்ளுக்குள் பயணம் செய்யணும். இந்த வெளிப்பூச்சு வேஷம் அல்லது இந்த டாம்பீகம், நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு கொடுக்கக்கூடிய அளப்பரிய முக்கியத்துவம், இது எல்லாம் கிடப்புல போட்டுட்டு நமக்கு நாம் ஒளியாகவும் வழியாகவும் ஒரு உண்மையாகவும் இருக்கிற ஒரு மார்க்கத்தை நமக்கு நாமே கண்டடைந்து அதில் ஒழுகி ஏற்றம் பெற்று நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நமது தொழில் சார்ந்த வட்டத்தையும் அதை தாண்டி நட்பு உறவு வட்டத்தையும் அதை தாண்டி முகம் தெரியா சமூக அமைப்பையும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா இருப்பதுதான் நாம் நமக்கும் இந்த உலகத்திற்கும் செய்யக்கூடிய பேருதவி என்ற கருத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிச்சயமாக ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே வந்து இதுல பங்கு பெற்ற எல்லாருமே வந்து நிறைய கேள்விகளை கேட்டதோட கேள்வி கேட்காதவங்களுடைய முகபாவங்களை கூட நீங்க பாத்தீங்களோ தெரியல. எல்லாருமே தலையசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கருத்துக்களோட அவங்க ஒத்து போறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிறைவான கலந்துரையாடலோடு இல்லாம கலந்துகிட்டவங்களும் நிறைவானவர்களாக இருந்த இந்த அவையில இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.